கரும்பு வெட்டி கேட்டதுக்கு தம்பி எந்த அடி அடிச்சிருக்கான். அவனை சும்மா விடக்கூடாது. நிறுத்துங்கடா. அவனுங்களை ஏன்டா போட்டு அடிக்கிறீங்க? வெளியே வாடா. யாரோட ஆம்பளையான்னு கேட்ட உன்னை பெத்த அப்பா அம்மா கிட்ட போய் கேளு நீ ஆம்பளையான்னு. போட்டு ஒரு 15 மழை பூ கொடுமா. பாருமா, குழம்பு போடும்போதே நல்லா பாத்துக்க. அப்புறம் இந்த மீனாட்சிய குத்தம் சொல்லாத.
15 முழம் வெட்டுது என்னமா? 4 பூ விட்டுதான் வெட்டுறது. குடியா முடிக்க போயிடும். என்னது 4 பூ விட்டு வெட்டுறதா? அடியாக்கி, இதுக்குதான் முழம் போடுறதுக்கு முன்னாடியே பாத்துக்க சொல்லி சொன்னேன். யானை வெளியில பூ விக்குது, குதிரை வெளியில நார் விக்குது. இத கட்டி எடுத்துட்டு வந்து கடை தெருவுல விக்கிறதுக்குள்ள எங்க ஆத்தா வாத்த பால் எல்லாம் வெளியே வந்துடும் போல இருக்கு. இதுக்கு தாங்க நான் இந்த மாதிரி பாத்தீங்க கூட வியாபாரமே வச்சுக்கிறது இல்ல. ஏமா அந்த அம்மா 4 பூ தானே கேட்டா, அதுக்கே இந்த புரி போயிரு. அவ கேட்டது 4 பூதாயா, ஆனா அத காசாக்கி கஞ்சி குடிக்கிறதுக்குள்ள என் கண்ணு முழிப்புதுங்கிறது எனக்கு தானே தெரியும். நொந்து நூலாயி செந்து வெதும்பி போய் ஏதோ பரம்பரை தொழிலாச்சே கூடாதேன்னு ஒரு கௌரவத்துக்காக பூவிக்கிறா இந்த மீனாட்சி. கர்றவ போறவ எல்லாம் என் பல்ல பிடிச்சு பதம் பாப்பா, நீங்க வந்து வேடிக்கை பாருங்க. நிறுத்துமா, இப்ப பார்த்தாலும் சல சலன்ட்டு உனக்கு தோல் வாயாருக்கா கண்டு தொடுத்துக்கிட்டு நிக்குது. இதே இரும்புல இருந்தா போல்ட்டு நட்டு எல்லாம் புடிக்கிட்டு போயிருக்கோம். பாயிண்ட்மா, கரெக்ட்மா. யோ, இந்த வாயம் இல்லன்னா இந்த ஊர் ஜனங்க கிட்ட குப்பை கொட்ட முடியாதியா? இந்த அளவுக்கு வாய் அளக்குறே, இந்த அம்மாவுக்கு பூ எப்படி அளந்த? என்ன விபரம் எல்லாம் பேசிட்டு இருக்கா? பூவை டேப்லயும் கட்ட கொள்ளையும் மறக்க முடியும், போலாம் தான் போட முடியும். பாயிண்ட்மா, கரெக்ட்மா. நீங்க குப்பிய மூடிக்கிட்டு இருங்க, நாங்க பெரியவங்க பேசுறோம். பூ எப்படி அளந்தீங்க? யோ, ஆளையும் சரி பூவையும் சரி இந்த மீனாட்சி முளம் போட்டான்னா ரொம்ப கரெக்டா இருக்குங்க. அப்படியா? சரி, அப்போ ஒரு 10 முழம் பூ கொடுங்க. பாத்துக்கையா, நல்லா பாத்துக்க. நம்ம கிட்டே வித்த காட்டுறீங்க. இப்ப என்னங்கிற நீ? சரி, நானே அளந்துக்கிறேன். நல்ல கதையா இருக்குதியா. அரிசி விக்கிறவன் தான் படிய வச்சிருப்பான், பால் விக்கிறவன் தான் ஆளாக்கு வச்சிருப்பான், துணி விக்கிறவன் தான் கஜ கொலை வச்சிருப்பான். வாங்குற வளர்ந்த கதைய எந்த ஊர்லாவது கேட்டிருக்கியா நீ? நம்ம 2 பேர் கையும் ஒரே அளவு தானே? இதால நான் அளந்தா 2 முழம், நீ அளந்தா 3 முழம் வருதே, எப்படி அது? அது பரம்பரை வித்தியா. நான் அளந்தா 2 முழம்தான், அடியே நீ அளந்தா 3 முழம்தான். நான் அளந்தா 2 முழம்தான், அடியே நீ அளந்தா 3 முழம்தான். குண்டு மல்லிகை பூ இருக்கு, கோவப்படக்கூடாது. நான் அளந்தா 2 முழம்தான், அடியே நீ அளந்தா 3 முழம்தான். நான் அளந்தா 2 முழம்தான். இலைய போடணும் எதுக்கு வீராப்பு, மனசுல இருக்கும் ஆசைக்கு ஏண்டி மாறாப்பு. ராத்திரி நேரமே ஆயிரம் நீருமே, ராத்திரி நேரமே ஆத்திரம் நீருமே. ஒன்னை எண்ணி செஞ்ச மெத்ததா, படுத்தா பஞ்சு மெத்த பிஞ்ச மெத்ததா. நந்தவனம் பூத்திருக்கு, வண்டு வர காத்திருக்கு, தேனெடுக்க தேதி எதுக்கு. நான் அளந்தா 2 முழம்தான், அடியே நீ அளந்தா 3 முழம்தான். நான் அளந்தா 2 முழம்தான், அடியே நீ அளந்தா 3 முழம்தான். குண்டு மல்லிகை பூ இருக்கு, அடி கோவப்படக்கூடாது. நான் அளந்தா 2 முழம்தான்.
தங்கம் இருக்கு, அதுல என் மனசு தங்கி இருக்கு. பள்ளியற மெத்தையிலும் 10 விரல் வித்தையிலும் இருவருக்கும் பங்கு இருக்கு. நான் இழந்தா 2 முழந்தான், அடி அடியே நீ இழந்தா 3 முழந்தான். நான் இழந்தா 2 முழந்தான், அடியே நீ இழந்தா 3 முழந்தான். குண்டு மல்லிகை பூ இருக்கு, அடி கோவப்படக்கூடாது. நான் இழந்தா 2 முழந்தான், அடியே நீ இழந்தா 3 முழந்தான். நான் இழந்தா 2 முழந்தான். நான் இழந்தா 2 முழந்தா, அடியே நீ இழந்தா 3 முழந்தா. தொடப்பக்கட்ட வீட்டில் இருக்கு, நீ சேட்டை பண்ண கூடாது. ஏண்டாடே கும்பலை சேர்த்துக்கிட்டு குரூப் டான்ஸ் ஆடுற, ஒண்ணு கூட ஓடுவா. இல்லப்பா, சும்மா தமாஷை தான் பாட்டு பாடினேன். ஆமாண்டா, அந்த காலத்துல நானும் தமாஷுக்கு தான்டா பாடினேன். உடனே உங்க அம்மா தாய் ஆயிட்டா, அப்புறம் கத்தி முனையில தாலி கட்ட வச்சுட்டா உங்க தாத்தா வெட்டருவா வந்துட்டு. இல்லன்னா என்னுடைய அந்தஸ்துக்கு லட்டு மாதிரி பொண்ணு கிடைச்சிருக்குண்டா. இது காரா மூஞ்சி போட்ட மாதிரி இருக்கிற உங்க அம்மாவை கட்டிக்கிட்டேன். தமாஷான் தமாஷ், மூஞ்சிய மோர கட்டியும் பாரு. அப்பா, இனி உங்க பார்வையில படுற மாதிரி பாட்டெல்லாம் பாட மாட்டேன்பா. அப்போ பார்வையில படாத மாதிரி பாடுவியா? இந்த பாரு, நீ பட்டு பாடினாலும் சரி, படாம பாடினாலும் சரி, தப்பு தப்பு தான். தண்டல பையில நீ பண்ண தப்புக்கு தண்டனையா இன்னைக்கு உனக்கு தீவனம் கிடையாது. அப்பா, வயித்துல அடிக்காதீங்கப்பா. இன்னும் நின்ன மண்டையில அடிப்பேன். அப்பா போடா. இப்படி ஒரு உருட்டலும் மிரட்டலும் இல்லைன்னா இந்த வீடு நம்ம கண்ட்ரோல்லயே இருக்காது, வழிகிட்டு போயிடும். பையன் நல்லாவே பாடுறான், ஆட்டம் கூட நல்லாவே இருக்கு. ஆட்டம் தான் போடுவான். அதாவது காலத்துல அதாவது பண்ண வச்சுட்டா ஒழுங்கா வீட்டுல இருப்பான். இல்லன்னா ரோட்ல போற வர பண்ண பார்த்துட்டு பள்ளத்தான் காட்டுவான். அந்த காலத்துல நீங்க என்ன பார்த்து பல்ல காட்டல? பல்ல காட்டினதோட நிறுத்தலாம்னு தான் பார்த்தேன். ஆனா உங்க அப்பா வெட்டருவா வந்துட்டு இப்படி ஒரு சிக்கல மாட்ட வச்சுட்டானே. நம்ம பையனுக்கு சீக்கிரமா ஒரு பொண்ணு பாரியா? என்ன விளையாடுறியா? உள்ளூர்ல எவனாவது இவனுக்கு பொண்ணு கொடுப்பாங்கற? எனக்கு நம்பிக்கை இல்ல. அப்ப அசலூர்ல தான் தேடி பிடிக்கணும். சொல்ல மறந்துட்டேனே, போன வாரம் என் தம்பி வந்திருந்தான். ராஜபாளையம் பிரசிடண்ட் பொண்ணு சுந்தரி, நல்ல பொண்ணு, ரொம்ப அழகா இருக்கலாம். ஐயோ, அது பெரிய இடமாச்சே. இவனை எப்படி? உனக்கு விவசாயம் இருக்கா? இவனோட விஷயம் இங்கதான் நாடுது, வெளியூர்லயே நான் வீச போகுது. வா, காதும் காதும் வச்ச மாதிரி கழுதைகளை கப்பன் பிடிச்சு கபக்கம் வைக்கிறோம். பாவம் அந்த பொண்ணு. அடியே, சூலூர்ல இருந்து நம்ம சுந்தரிய பொண்ணு பார்க்க வராங்களா? பையன் ஒரே பையனா? பூமி காணி எல்லாம் இருக்குதான். ஒரு 20-25 எருவு மாடு, 10-15 பசு மாடெல்லாம் இருக்குதான். பார்க்க வர சொல்லட்டுமா? என்னத்த எரும மாட்டியா? இத பாருங்க, அந்த சூழலுக்கு அன்னைக்கு பொண்ணை தரமாட்டேன். தண்ணி இல்லாத காடு, குடிக்க தண்ணி எடுக்கவே 2 மைல் போகணும். என் பொண்ணு தண்ணி எடுத்தே பாதி தேங்கிடுவா. அடியே, இந்தியாவில ஏறத்தாழ எல்லா கிராமமும் அப்படிதான் இருக்கு. அதுக்காக ரஷ்யாவில கொடுக்க முடியும்? 10 கல் தூரத்துல பொண்ணை கொடுத்தா போக வர பஸ் செலவு மிச்சமாச்சேன்னு பார்த்தேன். என் பிள்ளைய நான் தரமாட்டேன். உன் பிள்ளையா? என்னமோ நம்ம உதவியே இல்லாம தனியா நீ மட்டும் பெத்துக்கிட்டதா ரொம்பதான் பிணிக்கிறிய. இத பாருங்க, ஏதாவது பட்டின கரையா பார்த்து என் பிள்ளைய கொடுங்க. பட்டிக்காட்டுல வாக்கப்பட்டு நான் படுற அவதி பத்தாதாக்கும். ஏன் துப்புனீங்க? துப்பனும் போல தோணுச்சு. அண்ணா, சுந்தரி கல்யாணத்தை பத்தி நான் என்ன சொல்றேன்னா, ஒண்ணுமே சொல்ல வேணாமா? கொஞ்சம் நான் சொல்றத கேளுங்கண்ணா. இது மங்களமான காரியம், மாடத்தனமா எதையாவது பேசி மாட்டிக்காத. உள்ள போ. உன் பொண்ணை எங்க கட்டி கொடுத்தா எனக்கு என்ன? ஏதோ அத்தை காரியாச்சுன்னு உரிமையோட சொன்னேன். நீங்க எப்படி கேட்டா எனக்கு என்ன? ஆரம்பமே ரொம்ப பிரமாதம். தங்கச்சிக்காரி வீட்டுக்குள்ளே டபுள் வாசிட்டா. உங்க தங்கச்சி சொல்றதுல என்ன தப்பு? தப்பா? உன்னோடெல்லாம் குடும்பம் நடத்தணும்னா குடிச்சிட்டாண்டி நடத்தணும். வேலையா ஐயா, நம்ம கடையில இருந்து ஸ்டீல் உடைக்காத ஒரு சாராய பாட்டில் எடுத்துடா. அது என்னமோ நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரமோ என்னமோ கிடைச்சதுங்களா, அதுக்காக லீவ் விட்டாங்க. அப்படின்னா என்னங்கய்யா? அது ஒண்ணு இல்லடா, புட்டு மாதிரி தேங்காய் துருவி போட்டு நெய்ய அள்ளி போட்டு குடிச்சிட்டா சரியா போயிடும். ஐயோ, எனக்கு வேலைக்காரனும் சரியில்லை, வீட்டுக்காரியும் சரியில்லை. வேலைக்காரி வேலாயி கொஞ்சம் பரவாயில்ல. எதுக்கடி துப்புற? துப்பணும்னு தோணுச்சு. ஏனுங்கப்பா, நம்ம வீட்டுக்கு யாரோ பொண்ணு பார்க்க வராங்கன்னு பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது. எப்ப வராங்க? ஏமா? அது எனக்கு ஒண்ணும் இல்ல, அவங்க வந்தாங்கன்னா பஜ்ஜி சொன்னோம், போண்டா சொன்னோம், அதனாலதான் கேட்டேன். அம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தானா வரணும். எப்ப வரீங்க நாம அவங்கள கேட்டுட்டோம்,
விலை ஏற்றிரும். அவங்க எல்லாத்துக்கும் பொண்ணு பிடிச்சிருந்தா கல்யாணம் முடிஞ்ச மாதிரிதான். என்னது எல்லாத்துக்குமா? ஆமாங்க, நாங்களும் 10-15 இடத்துல பொண்ணு பார்த்தோம். பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த அம்மாவுக்கு தான் பிடிக்கல. அந்த அம்மா யாருங்க? உங்க வரவுங்களா? எங்க பக்கத்து வீட்டுல வாடகைக்கு குடி இருக்கிறவங்க. ஆக உங்க தொகுதிக்கே பொண்ணு பிடிச்சிருந்தாதான் கல்யாணம் சொல்றீங்க. என்ன வரப்போற மருமக எங்க வீட்டுக்கு மட்டும் இல்ல, எங்க ஊருக்கே மருமகளா இருக்கணும். என்னது? உணர்ச்சி வசப்படாதீங்க. எங்க குடும்பம் அவ்வளவு மரியாதையான குடும்பம்னு சொல்ல வந்த. அவ்வளவு பெருசு இல்லையா? இந்த அம்மா யாரு? என் தங்கச்சிங்க. ஏமா உங்க வீட்டுக்காரர் வரலையா? அவன் கிடக்குறான் புறம்போக்கு. அவனை பத்தி என்ன பேசு. என்ன புருஷனை பத்தி பேசின உடனே குப்புனு ஏறுது இந்த அம்மாவுக்கு. அது ஒண்ணு இல்லைங்க, கல்யாணமான மறுநாள புருஷன் முண்டாட்டிக்குள்ள ஒரு கசம்சா, அதான் நேரம் இங்க வந்துருச்சு. என்னாச்சு? சாதாரண நூல் பட விவகாரங்க. வாங்கி தர மாட்டேன்ட்டாரா? இல்லைங்க, தோச்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள அடிதடி சண்டைன்னு ஆகி போயிருச்சுங்க. ஏன் கழுது அங்க போற, இங்கே இருன்னு சொல்லிட்டேன். 15 வருஷம் ஆயிருச்சு. இப்ப அவங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அது லாண்டரி கடை வச்சிருக்கிறதா கேள்வி. ஆனா என் பையனை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். புடவை நல்லாவே துவைப்பான். எல்லாம் ஏற்றேறி. பேசிட்டு எப்படி பொண்ணு கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறாங்க? அது பொண்ணு ரொம்ப வெட்கப்படுதுங்க. என்ன இருக்காதா என்ன? அந்த காலத்துல நான் வெட்கப்படல. அது சரி, நாம என்ன சினிமா படமா இருக்கிறோம்? கையில காப்பி டம்ளர் கொடுத்துட்டு ஒவ்வொருத்தர் காலையா விட சொல்றதுக்கு. நீ என்ன பண்ற? சமையல் ரூம் போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு சிக்னல் கொடு. நாங்க எல்லாரும் சைட்ல கியூல நின்னுட்டு ஜாட முத்தரா பார்த்துட்டு போயிடுறோம். எப்படி? அழகு வழியுதுன்னா அசடு என்ன வழியுது? வயசு கொஞ்சம் தூக்கலா இருக்கும் போல இருக்கே. மகனே வடிவேலு, நீ மாட்டினடா. சமைக்க தெரியுமா? தெரியுமே. துணி எல்லாம் துவைப்பியா? நானே தான் துவைப்பேன். கணக்கெல்லாம் போடுவியா? போடுவேனே. இங்க 10ஆம் நம்பர் வாய்ப்பாடு சொல்லு. அந்த ஒரு வாய்ப்பாடு தான் மறந்து போச்சு. பரவாயில்ல, இதெல்லாம் கேப்பீங்க, அப்புறம் பிடிக்கலன்னு போயிடுவீங்க. ஏண்டே, பொண்ணு என்னவோ அழகு கிழக்குன்னு அங்க போனா கழுகு மாதிரி ஒரு கழுவி தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு நிக்குது. இதான் பொண்ணு. இதுதான் பொண்ணா? அப்ப அது பொண்ணோட அம்மா. ஏன் சம்பந்தி, உங்க கூட்டிங்களா? இவங்கதான் தலையை வாரிட்டு நின்னாங்க. ஏங்க, நீங்க தான் பொண்ணோட அம்மாவா? பார்த்தா பொண்ணோட அக்கா மாதிரியே இருக்கீங்க. எங்க ஊர்ல எல்லாரும் என்ன அப்படிதான் சொல்லுவாங்க. நீ என்ன பண்ற? ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பீப்பா பீப்பா. பெரிய பாரதியார் பரம்பரை. ஏயா, நம்ம பையனுக்கு பொண்ணு பார்க்க போனியே, உங்க பொண்ணு பிடிச்சிருக்கு இல்லன்னு ஒரு வரை எழுதி போட வேண்டாமா? கோழிக்கு போனத குறைச்சிட்டு உட்காந்துட்டியா? ஏண்டி அவசரப்படுற? நீ நானும் பார்த்தா போதுமா? கல்யாணம் கட்டிக்க போற கழுத கண்ட கம்நாட்டி பசங்களோட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இவன் போய் சைட்ல நின்னு அந்த பொண்ணை ஒரு தடவை சைட் அடிச்சுட்டு வந்துட்டா போதும். அப்புறம் கடுதாசி எதுக்கு? நானே நேர்ல போய் தகவல் சொல்லிடுறேன். சம்பந்தி அம்மாவையும் பார்த்தா மாதிரி என்னவோ தெரியல. அந்த அம்மா என் கண்ணுக்குள்ளேயே பேசுறா. அப்பா, எதுக்குப்பா கல்யாணம் எல்லாம்? என்னங்க, அவ என்னமோ கேக்குறான், பேசாம நிக்கிறீங்களா? பதில் சொல்லுங்களேங்க. சொல்றேன். ஆனா கல்யாணம் எதுக்கு பண்ணிக்கிறதுன்னா, குடும்பத்தை கொஞ்சம் பெருசு பண்ண. உங்க குடும்பம் பெருசா ஆகணும்னா நாங்க எல்லாம் வேணும்னா வந்துட்டுங்களா? நீ ஒத்த வந்தா போதும், குடும்பம் ரொம்ப பெருசாயிடும். ஆனா இந்த மாதிரி அனாமத்தா வரதை சேர்த்துக்கப்படாது. எதுவா இருந்தாலும் நானே உழைச்சு சேர்த்துக்கணும். அப்பதான் அது நிக்கும். சும்மா இருக்கலங்க. ஏய், நாளைக்கு நீ போற, பொண்ணை பாத்துட்டு வர. நீயாச்சும் கண்ணுக்குட்டி பாத்துட்டு வா, கரவ மாட்டை பாத்துட்டு வராத. எனக்கு இதெல்லாம் வேணும் சொன்னல. இது கல்யாணம் வேண்டாமா? கிறுக்கு போறவனே, நாங்க சொல்றத கேட்கல. உனக்கு சாப்பாடு கிடையாது. நீ சந்தையில நிக்கணும். உனக்கு தள்ளி காசு தர மாட்டேன். போட. கண்ணா, சந்தையில இந்த கம்நாட்டிங்களோட நிக்கிறத விட வீட்டுல சம்சாரத்தோட நிக்கிறது எவ்வளவு குஷியா இருக்கும். நீ பண்ணி பாரு. ஒரு கிளை போப்பா. பாவம் பெரியவர், அவர் மனசு ஏன்டா நோக்கடிக்கிற? பாத்தியா, உனக்கு ஃப்ரெண்டா இருந்தும் எவ்வளவு புச்சால்தனமா பேசுறான். நீ சொல்லுப்பா. ஏய், நாம எத்தனையோ பொண்ணுங்களை போய் சைச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த பொண்ணையும் போய் டான்ஸ் வந்துருவான். என்ன சார் முதலாளி, இந்த கலர்ல எங்க அக்கா மக சுந்தரிக்கு ஒரு ஜாக்கெட் அடிச்சா அப்படி நச்சுன்னு இருக்கும். இன்னொரு தடவை உங்க அக்கா மகளை பத்தி கடையில பேசின செருப்பால் அடிப்பேன். எங்க அக்கா மகளை பத்தி நான் பேசாம எங்க ஒப்பனையா பேசுவான். நீ எல்லாம் பேச்சோட சரிடா, விளங்காதவன. தலைவா, என்ன சொல்றீங்க? ஒரு மலை கயிறு குடுக்கறேன், தொங்குங்க. தொங்குன்னு மாமே. ஏன் தலைவா? நம்ம ஊர் வடிவேலு உங்க அக்கா மகளை பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கான். கல்யாணம் ஆன மருமகனும் வாந்தி எடுப்பா, போய் அள்ளி போடு. போட்டாங்க.
வடிவேலு நில்லுங்கடா டேய். உன்னாலதான் இருக்க போறேன். வாசல்ல பாட்டியா? ஏன் உன்னாலதான் இருக்க போறேன்? முடியாது. நான் ஏன் உன்னாலதான் இருக்க போறேன்? எந்திரிக்க மாட்டேன். இப்ப இந்த பஸ்ல ஏறி இருக்காங்களா 6 பேரு. அவங்க இறங்கினா தான் நான் எந்திரிப்பேன். இல்ல நான் இங்கே உயிரை விட்டுருவேன். அப்படியா? அவங்க எதுக்கு இறங்கணும்? அவங்க எதுக்கு இறங்கணுமா? 16 வருஷமா எங்க அக்கா மகளை நான் காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். தட் மீன்ஸ் லவ் பண்றேன். அவளை போய் உங்க பொண்ணு பார்க்க போறாங்களா? விடுவனா? போய் அந்த பக்கம். ஒண்ணு நிறுத்த 4 பேர் பார்க்கத்தான் செய்வான். அதுக்காக பைத்தியக்காரத்தனா பஸ் கடையில படுத்துறா என்ன அர்த்தம்? எந்திரியா? 4 பேர் பார்த்தா கவலைப்பட மாட்டாயா? என்னை விட சிகப்பா லட்சணமா இருக்கான். அவன் பார்க்க கூடாது. அவன் பார்த்தா எனக்கு ஆபத்து. ஒண்ணு அவனை இறக்கி விடு, இல்லன்னா என் மேல ஏத்துட்டு போய் சொல்லு. அடைந்தால் மகாதேவி, இல்லையேன் மரணதேவி. என்ன பைத்தியக்காரத்தனமா ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான்னா நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே. தூக்கி அடிச்சு ஓரமா போடுங்கயா. தூக்கிடாடே. அவங்க உன்னை தூக்கல, நானே உங்க மேல உருண்டுறேன். ஆளுக்கு ஒரு பக்கம் மிதிக்கிறாங்களே. சுந்தரிய உயிருக்கு நான் காதலிச்சேனே. ஆண்டவருக்கு உண்மை இருந்தா அந்த பசு பாதியிலேயே கவுந்துறேன். அவ்வளவு தூரம் போயிருக்கோம். தூக்கத்தை குட்ட பிடிச்சு எடுத்து வச்சுக்கோங்கப்பா. வழிபடி இறங்குறோம். இறங்க. ராசிபாளையம் 10 மைல் இருக்கு, இங்கேயே இறங்குறேன். உன்னடா முக்கியம்? உன்னை எப்ப வேணாலும் பாக்கலாம். அங்க பாடுற வாத்தியார் படம் நீதான் கிடைச்சு. நான் போய் படம் பார்க்க போறேன், நீங்க போய் பொண்ணு பாருங்க. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதியும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மாப்பிள்ளை ஏன் இன்னும் காணும்? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? சுட்டு போட போட தின்னுகிட்டே இருந்தனா வரவங்களுக்கு என்ன செய்யறது? வாய மூடிட்டு சும்மா இரு. ஏயா அந்த பசங்க வரவங்களாமா இல்லையம்மா? ஏன்டி பாரு, மாப்பிள்ளைக்கு இன்னும் முக்கியமான வேலையா? போன அன்னைக்கு புருஷன் அடிச்சு போட்டியோட வந்துட்டா. 18 வருஷம் ஆச்சு. பொறுப்பா குடும்பம் நடத்துறத பத்தி நம்ம கிட்ட சொல்றா. என்ன வரதட்சணை கொடுக்காததால் மருமகளை மாமியார் உயிரோடு கொளுத்தினார். ஐயையோ, இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எவ்வளவு கேட்டாலும் கரெக்டா கொடுத்துடணும். ஆமா, இருக்கிற ஒரு பொண்ணு எல்லாத்தையும் எழுதி கொண்டுதானே? எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு நான் நடு ரோட்ல நிக்கிறேன். நீங்க 2 பேரும் வந்து கொடை பிடிங்க. வந்த வேலையை விட்டுட்டு எதுக்கு வாயை புடுங்குறீங்க? பிரச்சனையா? நம்ம ஊர் கிணத்துல இருக்கிற பம்பு செட்லாம் திடீர்னு காணாம போகுது. நிச்சயமா சொல்றேன், நம்ம ஊர் பசங்க திருடவே மாட்டாங்க. அத நீ சொல்ற. பம்பு செட்டை திருட்டு ஊம்பையும் தானடா 9 மாசம் உள்ள போயிருந்தா. ஒருவேளை வந்துட்டானா என்ன? வந்த விஷயத்த சொல்லுங்கடா. அட அதுக்கு இல்லைங்க, திருடுற வசூல்காரன் தான். இது வரைக்கும் 10-15 மோட்டார் பம்பு செட் திருட்டு போயிருக்கு. இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தோம்னா ஒரு கடத்துல ஒரு மோட்டார் பம்பு செட் இருக்காது. இருக்காதுதான். அதுக்குதான் சொல்றேன், நம்ம ஊர்காவல் படையை வச்சு அந்த அசலூர் திருடங்களை கண்டுபிடிச்சே தீரணும். குடிங்க. நிக்கலாம். அதுக்குதான் தாக சாயந்திக்கு உங்களை பார்த்து போலாம். நீ தலையை தடவிட்டு வந்து நிக்கும் போதே எனக்கு தெரியும் தண்ணிக்காகத்தான் வந்து நிக்கிறேன்னு. நம்ம சாராய கடையில போய் குடிச்சுங்க. டேய், குடிக்கிறதான் குடிக்கிறீங்க, திருடனை குடிக்கிற மாதிரி குடிங்கடா. திண்ணையில தூங்குற மாதிரி குடிக்காதீங்க. ஒண்ணு கவலைப்படாங்க, இன்னைக்கு எப்படியும் அந்த அசலூர் திருடங்களை குடிக்கிறோம். ஏண்டா பொண்ணு பாக்குறேன்னு சொல்லிட்டு உங்க அம்மா கிட்ட துட்டு வாங்கிட்டு வந்து செலவு பண்ணிட்டிய. பொண்ணு எப்படின்னு கேட்டா என்னடா பண்ணுவேன்? பார்த்ததும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு போறேன். அடப்பாவி, பொண்ணு பிடிக்கலன்னு சொல்ல போறியா? ஒருவேளை பொண்ணு பிரமாதமா இருந்தாலும் வச்சுக்க. பார்த்தேன் பொண்ணு பிரமாதமா இருக்குன்னு சொல்லிடுவோம். உடங்க அருவு கட்டவன. பொண்ணு ஒரு வேலை கன்றாக இருந்தது வச்சுக்க. காலம் பூரா அந்த கழுதி கட்டிக்கிட்டு அழுவ போறியா என்ன? டேய், இப்ப என்ன என்னடா செய்ய சொல்றீங்க? வந்தத வந்தாச்சு, பொண்ணை பாத்துட்டே போலாண்டா. ஏய், பொழுது சாயிர நேரம். இப்ப எவன்டா போய் பொண்ணு பாப்பான்? ஏய், சொல்லி வச்சுட்டு போனா பவுடர் குடுற போட்டு ஏமாத்திருவாளுங்க. அந்தி மாலையில போனாதான்டா அசலு தெரியும். மாவகையவ ஆட்டிக்கிட்டு இருப்பாளுங்க, வீட்டை கீட்ட கூட்டிட்டு இருப்பாளுங்க. அப்பதான்டா ஒரிஜினாலிட்டியே தெரியும். வந்ததும் வந்துட்டோம், பொண்ணை பாத்துட்டு போயிடுவோமே. டேய், மணி ஆராய்ச்சிடா. என் மேலே ஏத்துற, என்ன பத்தி உனக்கு தெரியாது. என் மேலே ஏத்துற உன் பஸ் தான் டேமேஜ் ஆகாமா? வெயிட் அவங்களுக்கு தெரியலடா. ஏன் மச்சான், நம்மள திருடனை பிடிக்க சொல்லி சீப் பண்ண கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. நம்மள யாராவது திருடனை பிடிச்சு கட்டி வச்சிட போறான். எனக்கு என்னமோ அந்த பம்பு செட்டு திருடங்களை பிடிப்போங்கிற நம்பிக்கையே இல்லடா. ஏய், பம்பு செட்டை போடுங்கடா முண்டங்களா. எங்க போடா கிணத்து மாட்டல கிளவாடி பசங்க. ஏய், யார பார்த்து திருடங்கிற? பம்பு செட்டு திருட நீங்க தானே? ஏய், நாங்க யாருங்கறத தெரிஞ்சுக்கிட்டு பேசு. டேய், நீங்க தானே திருட்டு பசங்க? ஏய், டேகி போட்டா பல்ல உடைச்சிடுவேன். உனக்கு என்னடா மரியாதை?
பொண்ணு பார்க்க வராங்களா பொண்ணு. இந்த பொறுப்பு இல்லாத பசங்களை நம்பி போண்டா வடையெல்லாம் சுட்டு வச்சிருக்கு. இந்த மாவு இருந்தா வர்ற பொங்கலுக்காவது ஆயிருக்கும். இன்னைக்கு ராத்திரி யாருக்கும் சோறு கிடையாது. என்னால சமைக்க முடியாது. ஏண்டி போண்டா போண்டான்னு புலம்பிட்டு திரியிற? பொல்லாத போண்டா. நல்ல வேளை அந்த பசங்க வரல. வந்து போண்டாவை தின்னு இருந்தானுங்க, பொண்ணையே பிடிக்கலன்னு ஓடி போயிருப்பானுங்க. அண்ணி சொல்றதோ தப்பு என்ன இருக்கு? காலங்காத்தால எந்திரிச்சு அரிசியை ஊற போட்டு கை நோவ ஆட்டி இருந்தீங்கன்னா வருத்தம் தெரிஞ்சிருக்கும். மூடிட்டு சும்மா படு. ஆமா. முதலாளி முதலாளி, என்னடா மாப்பிள்ளையெல்லாம் வந்தாச்சா? திருடனெல்லாம் பிடிச்சாச்சுங்க. நீங்க வந்தா விசாரிச்சிடலாங்க. இந்த திருட்டு சிரிக்கிங்க என்ன விசாரிச்சுட்டு இருக்காங்க. நான் எங்க வந்து விசாரிக்கிறது? எல்லாம் காலையில பாத்துக்கலாம். டேய் விடிஞ்சா நம்ம ஊர் பொம்பளைங்க வாசல் கூட்ட வேணான்னு சொல்லு. கரைச்ச சாணியம் கட்டத்தோட மைதானத்துக்கு வந்துட சொல்லு. டேய் இந்த வேலை இல்ல அவனை கத்தியோட வர சொல்லு. அப்ப நான் வரட்டுங்களா? ஏன் மடியில படுத்துக்க போடா.
திட்டுறாரு. புறப்படும் போதே பூனை மாதிரி ஒருத்தன் குறுக்க வந்தா என்ன பண்ண போறாங்களோ? ஏன் கத்திய ரெண்டு பக்கமும் திட்டுறாரு. வணக்கம் வணக்கம். என்ன மாடசாமி விசாரிச்சிருவோமா? விசாரிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? அதான் மூஞ்செல்லாம் எழுதி ஒட்டிருக்க திருட்டு பசங்கன்னு. குடிக்கிறத பாரு திருட்டு முடி. கடா தடிப்பேல அவங்க எல்லாம் குடுக்கறது நீ கொண்டு போறதா? சுமாரியா நாங்கெல்லாம் பாக்குறதோட சரி இவன் கொண்டு போறவன். ஓ, அவரு ஹீரோ, நீங்க எல்லாம் சைடா? அப்படி ஒரு ஏற்பாடு. ஐயோ டைம் ஆயிடுத்தோம், ஆரம்பிச்சுடலாமா? மூடிட்டு சும்மாரியா. எதுக்கு எடுத்தாலும் டைம் டைம்னு டைம் பாக்கிறதுக்கு ஒரு விவசாயம் இல்லையா? மொத்தமா மொட்டை அடிக்க போறீங்களா? அடிங்க. அடுத்த வாரம் திருப்பதி போறதா இருந்தோம், செலவு மிச்சம். என்னடா நக்கலு? களவாணி பயலுக்கு பேச்சு வேற, கொன்னுருவேன். ஏய் கத்திடுறா. ஏனுங்க சின்ன தலையில இருந்து ஆரம்பிச்சுட்டுங்களா? ஏயா எங்க கிட்ட உருப்படியா இருக்கிறதே இந்த முடிவு ஒண்ணுதான். அதுவும் போயிடுதா? ஏங்க நீ பொண்ணு பார்க்க வந்ததுக்கு நாங்க மட்டும் அடிச்சுக்கணுமா? ஏங்க முதல்ல அவனுக்கு அடிங்க. என்னது பொண்ணு பார்க்க வந்தீங்களா? யார் வீட்டுக்கு? ராசிபாளையம் பிரசிடண்ட் வீட்டுக்கு. உங்க வீட்டுக்கு தான். நம்ம சுந்தரிய பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. அப்போ இவர்தான் நம்ம மாமனாரா? ஓ மாமனாரு. மாப்பிள்ளைக்கு முதல் மரியாதையே ரொம்ப பிரமாதம். ஏன்டா பொண்ணு பார்க்க வந்த மாப்பிளைய கண்ணக்கோல் போட வந்தவன்னு புடிச்சிட்டு வந்துட்டீங்களே. நீங்களும் உங்க ஊர்காவல் படையம். மன்னிச்சிருங்க மாப்பிள்ள வந்ததே வந்துட்டாரு, பொண்ணை கூப்பிடுங்க பாத்துட்டு போகட்டும். அடி சுந்தரி வாமா வா. நல்ல கட்டுறதான், ஆனா கையில தான் தொடர்பு கட்டுறேன். அம்மா கையில இருக்கிறத கடாச்சிருமா. மாப்பிள்ள மிரள்றான். ஏண்டி இந்த சூலூர்காரனுங்க பொண்ணு பாத்துட்டு போனானுங்க, கடுதாசியங்கானும் ஒண்ணுங்கானும். அந்த ஊர்ல தபால் ஆபீஸே இல்ல, எங்க இந்த கடுதாசி போடுறது? தண்ணி இல்லாத காட்டுல என் பொண்ணை நான் கட்டி கொடுக்க மாட்டேங்க. அம்மா உனக்கு ஒண்ணும் தெரியாது. அங்க கிணறு வெட்டி பம்பு செட்டு போட்டாச்சு, சினிமா கொட்டாய் கூட இருக்கு. இப்ப அதுக்கு என்னங்கிற? அதுக்காக ஒண்ணு இல்ல, என் கூட படிச்ச ராசாத்திய சூலூர்ல தான் கட்டி கொடுத்திருக்காங்க. நானும் அங்க போனா பேச்சு துணைக்கு ஆள் இருக்குமேனு தான் சொன்னேன். ஆண் நாட்டு பொண்ணு. ஆலமரத்தோட வாழமரமா நிக்கிறாங்களே தவிர வந்தவங்களை வரவேற்க ஒருத்தருக்குமே தெரியலையே. வாங்க கூப்பிட்டா நாங்க உள்ள வரோம். வாங்க. அதான் கூப்பிட்டாங்களே போங்க. ஏங்க இது உங்க பாட்டியா? மூஞ்சிய பாரியா. சம்பந்தமா வாங்க. மாப்பிள வாங்க. இந்த கல்யாணம் நடக்காது. ஏண்டா அப்படி சொல்ற? ஏண்டாவா? மாப்பிள்ளையோட 1ஆம் கிளாஸ்ல இருந்து ஒன்னா படிச்சுட்டு வர்ற இல்லையே நீங்க வாங்கன்னு கூப்பிடல. கல்யாணம் நடக்காதுன்னு சொன்ன உடனே கோவப்படுறீங்களே. டேய் வாங்க போலாம். இல்லடா, ஆடிட்டும் பாடிட்டு வர பரதேசி பசங்க நீங்க, உங்களுக்கு வரவேற்பு வேறையா? பாப்பா கடைசி நாய் வர வரைக்கும் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டே திரி. வாடி. என்ன யார் இப்ப வாங்கன்னு கூப்பிட போறீங்க? உள்கூட்ல இருக்கு. வாங்க 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 வாங்க. சத்திரம் முடிச்சிருக்காங்க, சத்திரம். இந்த கல்யாணத்தை மட்டும் நம்ம ஊர்ல வச்சிருந்தா நான் இப்படி தரையிலேயே உட்காந்துருப்பேன். வான்னு சொல்றதுக்கே காசு கேக்குறான். வரவு செலவு சுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறேன் நீ. வரவு செலவு சுத்தமோ இல்லையோ அத பத்தி நமக்கு அக்கறை இல்ல. வரப்போற மருமவ சுந்தரி சுத்தமா இருப்பாளா? புரியலையே. அட போடா அறிவு கட்டவனே. என் மருமக சுந்தரி பாக்குறதுக்கு அழகா லட்சணமா இருக்கா. அதான் மனசை கட்டுப்படுத்திட்டு பேசாம இருக்கேன். எந்த சங்கதி எப்படி இருந்தா நமக்கு என்னையா வந்திருக்கு? கரெக்ட். சம்பந்தி மூஞ்சி மோர கட்ட எப்படி இருந்தா நமக்கு என்ன? ஒன்னத்தானே நாம வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். அட என் பிள்ளை பராக்கு பாத்துட்டு இருக்க, சீக்கிரம் போகாட்டு. முகூர்த்த நேரம் இருக்குது, இன்னும் இன்புட்டு வேலை கிடக்கு. எனக்கு என்னவோ அது விவசாய கிட்ட குடும்பமா தான் தெரியுது. உள்ள வான்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே உள்ள வந்த அந்த நீலி பின்னால வரவு செலவுல எப்படி இருப்பாளோ? அட வரவு செலவு எப்படி இருந்தா எனக்கு என்ன புள்ள? எனக்கு வரப்போற மரும புள்ள வடிவேலு சுத்தமா இருக்கணும். இருப்பானா? எனக்கு ஒண்ணும் புரியல. உனக்கு எப்பதான் புரிஞ்சுது போ. அவங்க ஆய அப்பதான் அப்படி. அந்த புள்ள ரொம்ப தங்கமான பையன்.
காடா இது ஜாதி கொண்டா இருக்கு நான் இல்லடா அங்க மஞ்சள் சட்டை போட்டிருக்காருல்ல அவர் தான் மாப்பிள்ள. எனக்கு தெரியும் தாயி, நான் தான் வாசல்லயே பாத்துட்டேனே. தூங்குமா, அப்பதான் ஜல்தியா எழுந்திருக்க முடியும். நான் பார்க்க கூடாதா? அதுக்குதான் வந்து இப்ப கூட்டி வந்துருக்கேன். மாப்பிள்ள தங்கச்சி கூப்பிட்டியா? இந்த ஊர் கழுதிங்க ரொம்ப மோசம்டா. இந்த ஊர் பொம்மநாட்டிகள் மட்டும் இல்ல, ஆம்பளைங்களும் மோசம்தான். கையா எடுத்து காசை போடுங்க, காசை போடுங்க. முகத்துல நெருங்கல போயா, போய் வேலை பாரியா. இங்கேயே வருமானம் வரும்போது அங்க எதுக்கு நம்பி போனோம்? நீ போங்காட்ட ஆடுற, ரம்மி எல்லாம் வேண்டாம். அங்காதாருங்க. அது என்னடாது? உள்ள வெளியே உள்ள வெளியே உள்ள வெளியே. போடுங்க, எதா இருந்தாலும் காசு எனக்கு தான். ஆமா, கல்யாணம் முடிஞ்சு போச்சா? இன்னும் இல்ல. காலையில கல்யாணத்துல எனக்கு மொய் எவ்வளவு வைப்பீங்க? உங்க அப்பா என் புள்ள கல்யாணத்துக்கு 30 ரூபா மொய் எழுதுனான். நான் கூட ஒரு 20 ரூபா போட்டு 50 ரூபா எழுதலைன்னா என் கௌரவி என்ன ஆகுறது மாப்பிள்ள? 50 ரூபா வைப்பீங்க. அப்ப குடுக்கறது இப்ப கொடுத்துருங்களேன் மாமா, எடுத்துக்கிட்டமா? ஏயா இந்த அடி அடிக்கிறியே, நீ என்ன பொண்ணு வீட்டுக்காரனா? 2 வீட்டுக்கும் பொது, ஆனா சம்பளம் பொண்ணு வீட்டுல இருந்துதான். போடியா வெளியே உள்ள நல்ல கட்டுங்கடா. இந்த ஜில்லாவிலே இப்படி ஒரு கல்யாணம் நடந்திருக்க கூடாது. பாத்துங்க பாத்துங்க, பாத்து பாத்து. புத்ரா ஏண்டா இந்த மாப்பிள முகத்துல குடிர ஏதாவது ஓடுதா? கஞ்சாரையே ஓடுதுங்க. அப்படியா? எழுதிட்டு போய் குடுறா. ஐயோ என்னங்க மரும பிள்ளைக்கு போய் நீங்க? எங்க பரம்பரையில மருமகனுக்கு மாமனார் கொடுத்தது வழக்கம். எழுதிட்டு போய் குடுறா. அருமையான நல்லா நானா எடுத்துட்டு போய் கொடுத்தா கௌரவம் குறவா இருக்கா? நீ எடுத்து போய் கொடு. இந்த பாருடா, நான் கொடுத்தா மாதிரியும் இருக்கணும், கொடுக்காத மாதிரி இருக்கணும். எப்படி? 50 வெளியே போடியா. பாரு இப்போ வெளியே உள்ள. இப்ப பாரு வெளியே உள்ள. என்ன அது? நான் தான் அப்பவே சொன்னேன், நோக்கு அதிர்ஷ்டமே இல்லை. 50 ரூபா கொடுத்துரு. அப்புறம் தரையா? ஐயோ கடனே சொல்லப்படாதே. என்ன கடன் இல்லைங்கிற? 100 வெளியே போடியா. இது போதுமே. ஏனுங்க இந்தாங்க, உங்க மாமனார் கொடுத்து விட்டாருங்க. மாமனாரா? ஆமாங்க, இது என் குடும்பம் வழக்குங்க. உப்பு நடிச்சிருங்க. மாப்பிள்ளைக்கு பத்தலீங்களா? இன்னொரு கிளாஸ் கேட்டாருங்க. இந்த புட்டி எடுத்துட்டு போடா. சந்தோஷங்க. ஏல முடியாண்டி 4 முழு புட்டி எடுத்துட்டு வாடா. 2 மாப்பிள்ளைக்கு அனுப்பிடு. அங்க அங்க எந்திரிங்கடா, கழுத்தை விட்டு திருட்டு தூங்குறத பாரு. எந்திரி எந்திரி. யோ நாகஸ்வரத்தை எடுத்து ஊதையா, சம்பந்திங்களா எந்திரிக்கிட்டோம். ஊது ஊது. அடி எந்திரிங்கடே, குழந்தை முடிஞ்சு போச்சு, என்ன தூங்கிட்டு இருக்கீங்க? ஊரத்துக்கு நேரமாச்சு, சீக்கிரமா குளிச்சு ரெடியா இருக்கடி. அது என்னடி இப்படிதா சரசு? என்னடி இதெல்லாம்? எனக்கு போய் எழுப்புறது. காலங்காத்தால ஒரு கிளாஸ் காப்பி தண்ணி கொடுக்க பொண்ணு வீட்டுல விதி இல்ல. அங்க பாரு சம்மந்தி வீட்டுல அவ கையில கிளாஸ் வச்சு திரியிறாளுவோ, கீழே வச்சா எவ எடுத்துக்கோலான்னு கையிலேயே வச்சு திரியிறாளுவோ. என்ன நீங்க எல்லாம் பொண்ணு விட்டுக்காரீங்களா? அதான் காப்பி கிளாஸ கையில வச்சு உட்காந்துட்டு இருக்கீங்க. சம்மந்தி அம்மா, சம்மந்தி அம்மா, காப்பியா குடிங்க. ஏமா சம்மந்தி அம்மா, சமையல் கட்டுக்கு யார் இன்சார்ஜ்? இன்சார்ஜ் இன்சார்ஜ் எல்லாருமே சேர்ந்து பாத்துக்கிறது. எல்லாருமேவா? அதான் இந்த லட்சணத்துல இருக்குது. இப்ப என்ன குறைஞ்சு போச்சு? ஒண்ணும் நடக்கலாமா? எல்லாம் கிளீனா தான் இருக்கு. அப்பாமா மாப்பிளோடக்காரங்க வந்திருக்கோம், காப்பி வேணுமான கேக் கூட வக்கல். இது இல்லங்க அநியாயமா இருக்கு. நான் என்ன குடிக்க வேண்டாம் நான் சொன்னேன். அண்டால காப்பி இருக்கு, கிட்டக்க கிளாஸ் இருக்கு, ஒண்ணு குடிக்க வேண்டியதானே. என்ன மொண்டு குடிக்கிறதா? அடியே
கோயிலாபுரத்துக்காரங்க கும்பி காஞ்சாலும் குப்பரை படுத்துக்கோமே தவிர மச்சான் குழந்தை வீட்டுல மண்டி போட்டு சாப்பிட மாட்டோம். எனக்கு வர ஆத்திரத்துக்கு முன்ன அப்படியே ஏதோ பாக்குறதுக்கு மரபு சுமாரா இருக்கானே, அதுக்காக மனசு கட்டிப்படுத்திட்டு சும்மா இருக்கேன். ஏத்தா உன் கையால மொண்டு கொடுத்தான தேஞ்சா விடுற. இத பாருங்க, நீங்க சண்டை போடுறதுக்கே வந்தீங்கன்னா அப்புறம் நான் ஒண்ணும் செய்ய முடியாது. அப்பவே இந்த போன வாங்கிட்ட சொன்னேன், இந்த கல்யாணத்தை நம்ம ஊர்ல வச்சுக்கலாம்னு. கேக்குறைய சம்பிரதாயம் கூட்டிட்டு வந்துட்டு சாகடிக்கிறாரே, கேட்கிறேன் போன வாய. நீங்க இப்படியே பேசிட்டு இருந்தா இதுக்கு ஒரு முடிவே கிடையாதுங்க. ஆளால் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு நாங்க என்ன காத்து கிடையா வச்சிருக்கோம்? கல்யாணம்னா 4 தான் நடக்கும். நீங்க தான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். இதுக்கு மேல எங்களால முடியாதுங்க. முடியாதுடி, உங்களால ஒண்ணும் முடியாது. பொண்ணை பெற்ற உங்களுக்கு இவ்வளவு திமிரு இருந்தா ஆம்பளை சிங்கத்தை பெற்று சீர்வரசையோட வந்து இந்த சிங்காருக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அப்படியே ஆஞ்சு விடுது ஆஞ்சு. பாக்குறதுக்கு மருமக கொஞ்சம் சுமாரா இருக்காளே, அதுக்காக மனசை கட்டிப்படுத்திட்டு பேசாம இருக்கேன். ஏண்டி என்ன கேக்குற? ஹோட்டல் நடத்துறேன்னு என்னையா கேக்குற? மாமனார் மாமியார் கொண்டா கொடுத்தனோடு 2 நாள் குடும்பம் நடத்தி இருந்தா உனக்கு தெரியும். போனக்கு இருந்துட்டு போனக்கிழமை திரும்பி வந்தவளாச்சே, உனக்கு எங்கடி இதெல்லாம் தெரியும்? சம்பந்தியம்மா, இந்த மாதிரி நல்ல காரியத்துக்கெல்லாம் தான் இதெல்லாம் கூட்டிட்டு வராதுங்கம்மா. தலைவரத பத்தி இல்ல, அதுக்கு கொஞ்சம் மூளையை கசக்கணும். கையில கொடுங்க தலைவா, கசக்கிடுவோம். இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்காது. தலைவா எனக்கு ஆகாட்டாலும் பரவாயில்ல, ஆனா அவனுக்கு ஆகவே கூடாது. ஐடியா சொல்றியா? இல்ல ஒரே கமக்குமா சொல்றேன். இந்த கல்யாண மண்டபத்துல மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு தனித்தனி ரூம் இருக்கும்ல? என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் தானே ஒரே ரூம்ல இருப்பாங்க. இத தெரிஞ்சு வச்சிருப்பேன். பொண்ணு ரூம்ல தலை வாரத்துக்கு சீப்பு வச்சிருக்கும்ல? இருக்கும். சீப் எடுத்து ஒழிச்சு வச்சிருக்கேன். ஒழிச்சு வச்சா கல்யாணம் என்னிடும்? பாடா தலைவா. டேய், சீப்பு இல்லன்னா பொண்ணு எப்படி தலை வார முடியும்? முடியாது. தலை வாரலன்னா பொண்ணு எப்படி மணவரைக்கு வரும்? வராது. மணவரைக்கு வரலன்னா அந்த மடை எப்படிடா தாலி கட்டுவான்? மடையா? ஆமா, கல்யாணம் நடக்காது. அதனாலதான் சொல்றேன், யாருக்குமே தெரியாம சீப் எடுத்து ஒழிச்சு வச்சிரு. தலைவா உங்க மூளையை கசக்கினாலும் கசக்குனீங்க, கண்ணா பின்னாலும் கசக்கிட்டீங்க. போடா போடா. தலைவா மோசம் போயிட்டமே. 3 ஜீப் இருக்கு, நான் எந்த ஜீப்பை ஒளிச்சு வைப்பேன்? 3 ஜீப்பி அமுக்கு. நடக்காதுல்ல? நடக்காது. நல்லா ஊத்துக்கடா. உரத்துல ஊத்துறானா சொம்புல ஊத்திக்கிட்டு இருக்கீங்க. ஏன்பா என் பொண்டாட்டி எங்க பாத்தீங்களா? கிடப்புக்குள்ள பாரியா? லட்சி, என்ன மாமா குளிச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு பள்ளி தேய்ச்சிட்டு இருக்கீங்க? உறக்க பேசாதடா. குளிக்கும் போது பல் துலக்க மறந்துட்டேன். டேய், இங்க ஊத்துக்கடா. நிறுத்துங்கடா. இவன் ஒருத்தன் குளிச்சா போதும், கிணத்தையே இறைச்சா மாதிரி ஆயிடும். டேய், சட்டு புட்டுன்னு குளிச்சுட்டு எல்லாத்தையும் மூடிட்டு வாங்கடா. பொண்ணு வீட்டுக்காரன் கேவலமா நினைக்க போறான். நீங்க சும்மா இருங்க மாமா. அவங்க கேவலமா நினைச்சிருவானுங்களோ? அவங்கள பத்தி எனக்கு தெரியாது. இந்த பாருங்க மாமா, அவங்க பல்லு தேய்க்கிறதே பாவம்னு நினைக்கிறவனுங்க. எல்லாம் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த பசங்க காசு வந்த உடனே காரியக்காரங்க ஆயிட்டானுங்க. கத்தி கத்தி கல்யாணத்தையே நிறுத்துவ போல இருக்குதே. தலைவா ஒரே தகராறா இருக்கு, கல்யாணம் நின்னு போடும் போல் இருக்கு. டேய், இந்த ஊர் ஆளுங்களுக்கு தலை பூரா காதுதான், மூளையே கிடையாது. ஆமாயா, மூளை இருந்தா உங்களோட சம்பந்தம் வச்சிருக்குமா? இல்லையா சவுக்காரத்தை போட்டு ஜெயிக்கிறீங்க? பாச சோப்பையே பார்த்தது இல்லையா? இன்னைக்காவது நல்லா குளிங்க. ஆமாண்டா, இவனோட போன வாரமே குளிச்சாச்சு. என்னமா வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்க? உள்ள போய் வேலையை பாருங்க. அடடா, பொண்ணுக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்குள்ள அப்பங்களை வெடிச்சிடும் போல இருக்கு. ஏயா, என்ன குளிக்காம இவ்வளவு நேரம்? முகூர்த்த நேரம் நெருங்கிருச்சுல. ஆப்பளத்துக்காரங்க மாறி மாறி குளிக்கிறாங்க. நாங்க எங்க குளிக்கிறது? நாங்க குளிச்சுட்டு சாந்தி முகூர்த்தத்துக்கு வந்து சேர்ந்துடுறோம். என்னது சம்பந்தி? ஏயா, 85 ரூபா 60 பைசா இந்தியா சில்க் ஹவுஸ் வாங்குறது இப்படி ஆகிட்டீங்களே. நான் நிலத்தை யாரா தங்க? என்னடி ரோதனை? 35 ரூபா 50 காசு. எல்லா கழுதையும் மொழிப்படுத்த பொண்ணு விட்டு எழுதுறாங்க. நம்ம சாதிசன ஒருத்தரையும் காணோம். குடும்பத்தோட வந்து கொட்டிக்கிறாங்க. தள்ளி காசு எடுதல. என்னது இது? 2ல 1 பாத்துறேன். எனக்கு கிண்டலா? குடிச்சு வச்சு பிள்ளையார மாதிரி நிக்கிறிய. போய் என்ன எதுன்னு கேளுப்போம். கேட்டுட்டுமா? கேளுங்கிற. மறுவாதியா சொல்றேன், மாப்பிள்ளை வீட்டுக்காரன் எவனா இருந்தாலும் சரி, இலையில கைய வைக்க கூடாது. ஏண்டா டேய், உங்க வீட்டு கல்யாணங்களுக்கு 50, 100, 200ன்னு எவ்வளவோ கொடுத்த ரோஷக்காரன்டானா?
எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மகன். இது என் குடும்பத்தில் இருக்கிற ஒரே ஒரு விசேஷம். நான் கொடுத்ததை எப்ப திரும்ப வசூல் பண்றது? ஒழுங்கா மொய் எழுதுறதா இருந்தா இலையில கைய பையுங்க, இல்ல எந்திரிச்சு கைய கழுவிட்டு திரும்பி பார்க்காம ஓடி போங்க. எந்திரிங்களா? எந்திரிங்க. நான் சொன்னது கரெக்டா? என்ன புதுசா இடத்துல பேசுற? 40 ரூபாய் மாமா 50 ரூபாய் கொடுத்தேன். நான் கூட 70 ரூபாய் கொடுத்தியா? மட்டு மரியாதை பேசுறிய? நான் கூட போயிட்டு 100 ரூபாய் கொடுத்துருக்கையா? நல்ல கல்யாணம் நடத்துறான மானகட்ட கல்யாணம். எந்திரிங்கய்யா. இந்த மானகட்ட சோத்தீங்க எவ்வளவு வந்தா ஆக போறான். டேய் குண்டா எந்திரா. ஏண்டா டேய், இவனுள்ள ராத்திரிய மொய் பணம் கொடுத்தா சொல்றாங்களே, எங்கடா? எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் இல்லையாவது பூனை இல்லையாவது பொறி போடுவா சொல்றா. உங்க பையன் வடிவேலு தான் நேற்று ராத்திரியே 2500 ரூபாய் மொய் பணத்தை வாங்கி சீட்டாடி தோத்துட்டான். சீர்வரிசைங்கிற பேர்ல சம்மந்தி விட்ட பாதி மட்டும் அடிச்சுட்டாங்க. நீ கையும் உடல காலும் உடல, என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. என்னடி பண்றது? ஏங்க கால பக்கத்து கட்டிட்டு இந்த சுத்துறீங்க? அடி போடி வேற கிட்டவளே. நேரம் வேற ஆயிட்டே போகுது. பாவம் சின்ன பொண்ணு, ஒண்ணும் தெரியாது. பக்குவமா பேசி உள்ள அனுப்பணும். ஏன் சாந்தி முகூர்த்த தண்ணி கூட எனக்கு இப்படி வேர்க்கல. இன்னைக்கு ரொம்ப எனக்கு குப்புன்னு வேர்க்குது. கொஞ்சம் இருங்க, பொண்ணை உள்ள அனுப்பிச்சுட்டு வந்துடுறேன். ஏதோ ஆண்டவ புண்ணியத்துல நல்லபடியா உள்ள அனுப்பிச்சிட்டேன். கறக்கிறது பேரனா இருக்கணும். ஏங்கா பொண்ணு ரொம்ப வெக்கப்பட்டுச்சா? ஏண்டி இந்த வயசுல எனக்கே இவ்வளவு வெக்கமா இருக்கே, அது சின்ன பொண்ணு எவ்வளவு வெக்கப்படும். அடியே 22 வருஷத்துக்கு முந்தி ஆவணி மாசம் 2ஆம் தேதி எனக்கு சாந்தி முகூர்த்தம். காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு காலம்பரம் 7 மணிக்கு கதவை திறந்தேன். என் மாமனார் நின்றுட்டு இருந்தாரு. எனக்கு நாங்கிட்டு வந்துருச்சு. கப்பனம் உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டேன். ஐயோ, கதவை சாத்திக்கிட்டீங்க? அப்புறம் 11 மணி சுமாருக்கு கதவை திறந்தேன். என் மாமியார மாவாடிட்டு உட்கார்ந்து விடுச்சு. எனக்கு முகமெல்லாம் குப்புன்னு சேர்த்துருச்சு. நான் குடுகுடுன்னு உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டேன். சரி, மதியம் 2 மணிக்கு கதவை திறந்தேன். என் மச்சன புள்ள உட்கார்ந்து இருந்துச்சு. எனக்கு உடம்பெல்லாம் சிலிச்சுக்கிச்சு. நான் படார்னு போய் கதவை சாத்திக்கிட்டேன். சாயந்தரம் ஒரு 6-7 மணி இருக்கும். காபி சாப்பிடுற நேரம். கதவை திறந்தேன். என் பெரிய மாமனார் வெளியே உட்கார்ந்து இருந்தாரு. எனக்கு முகமெல்லாம் குப்புன்னு செவந்து போச்சு. உங்களுக்கு எப்படி முகம் சார்ந்துச்சு? நான் அப்பெல்லாம் ஒரு மாதிரியாவே இருப்பேன்டி. தப்பி ஓடி போய் கதவை சாத்திக்கிட்டேன். 8 மணி சுமாருக்கு எங்க வீட்டுக்காரர் வந்தாரு. அவர்கிட்ட விஷயத்த சொன்னேன். சரி வந்ததும் வந்துட்டேன், காலம்புற போன்னு சொல்லிட்டாரு. கல்லானாலும் கடமை, புல்லானாலும் புருஷன் இல்லையா? சரி கப்பு நான் அங்கேயே படுத்துக்கிட்டேன். அப்புறம் எப்பதான் வெளியே வந்தீங்க? காலம்புறம் 7 or 8 வந்து சேர்ந்துட்டேன்னு வச்சுக்க. காயம் தான் சொல்லு, அதை நினைக்கும் போது போங்கடி. ஆமா, என்ன இந்த கடையை வச்சிருக்காங்க? என்னங்க இது நாம 2 பேரும் திங்கிறதுக்கா? இது எங்க வீட்டு லட்டாச்சே. இதுவும் எங்க வீட்டு மைசூர் பாகு. உங்க வீட்டுல ஒண்ணுமே செய்யலையா? ஐயா கண்டுபிடிச்சிய பையில எவ்வளவு வச்சிருக்க? சுருக்கு பையில எவ்வளவு பணம் வச்சிருக்க? ஏய், பணம் கேட்டா கொடுக்காம என்னடி பேய் மொழி முடிச்சுக்கிட்டு இருக்க? வேதாளா, நீங்க பணம் கேட்டா கொடுக்க கூடாதுன்னு ஊர்லயே எங்க அம்மா சொல்லிச்சு. ஓஹோ, உங்க அம்மா கிளாஸ் வேற நடத்தி அனுப்பிச்சிருக்காங்களா? அப்புறம் என்ன சொன்னாங்க? உன் புருஷனை நம்பாத, பாக்குறதுக்கு போக்கிரி மாதிரி இருக்கு. மூஞ்சில வலை போட்டு தேடினாலும் குடும்ப கடையே தெரிய மாட்டேங்க. அப்புறம் சூதாரா கள்ளு சாரையும் குடிப்போம் போல இருக்கு. கழுத்துல இருக்கிற நகைய கேட்டா உன்னே ஊத்து குடுத்துறாத. சிறே போனாலும் சுருக்கு பையன் மட்டும் ஊத்து குடுத்துறாத. புத்தி பிள்ளையார் தான் பழச்சுக்கோ. உன் புருஷனா தீயாச்சு. அப்புறம் உங்களை பத்தி இவ்வளவுதாங்க சொன்னாங்க. சார் யாரு? உன் புருஷன். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். இதெல்லாம் கொடுக்க வேண்டியதானே? ஒண்ணு கல்லா இருக்கணும், இல்ல புல்லா இருக்கணும். நீங்க தான் 2 கேட்டானா இருக்கீங்களா? நான் கொடுக்க மாட்டேன். ஐயோ வேணுங்க, விடுங்க. சொன்ன கேளு, கொடுத்துறேன். ஐயோ சத்தம் போடாத, கொடுத்துரு. சொன்ன கேளுங்க. அடிச்சிடும். ஏனுங்க வேணாங்க. ஏன் பயப்படுற? எனக்கு பயமா இருக்கு. ஐயோ இப்படி முரட்டுத்தனமா நடந்துட்டீங்கன்னு தெரிஞ்சுட்டா நான் ஊர்ல இருந்து வந்திருக்கவே மாட்டேன். ஏய், கதவை சாத்தி சொல்லடா. நிம்மதியா தூங்க முடியல இங்க. ஐயோ நான் கொடுக்க மாட்டேன், விடுங்க. என்னங்க நீங்க முதல்ல எல்லாம் பண்ணாதீங்க. புறையில பிடிச்சி இருக்காதீங்க. இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா என் சுருக்கு பையன் எங்க அம்மா கிட்டே கொடுத்துட்டு வந்திருப்பேன். பணமாவது மிச்சமா இருக்கும். ஆனா நீங்க ஒரு இது
ஆயிரம் இரவுகள் வருவதுண்டு, ஆனால் இதுதான் முதல் இரவு. இதுதான் முதல் இரவு. சுந்தரி, நான் இப்ப போய் காலையில தான் வருவேன். எங்க அம்மா வந்து கேட்டாங்கன்னா இங்கதான் தூங்கிட்டு இருந்தா சொல்லணும். என்ன ஏதாவது உளற கிளற வச்ச உனக்கு கொன்னு போடுவேன். என்ன புரியுதா? கண்மணி, சுந்தரி, இந்த ரெண்டுல ஒண்ணு தொடு. நான் சூதாட போறேன்னா ஜெயிப்பா தோப்பான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். நமக்கு இந்த ஜோசியத்துல கொஞ்சம் நம்பிக்கை உண்டு. தொடு. ஏன் ரெண்டையும் தொடுற? உங்களுக்கு ஜெயிப்பா இருந்தாலும் எனக்கு 300 ரூபாய் நஷ்டம் தானே. லூசுதான் நினைச்சேன், நீ விவரமான லூசுடி. வரட்டுமா? சரியோ, நல்ல தூங்கலாக்கமா. ஓஹோ, ஓஹோ, என்னடா கட்டில இருக்க வேண்டியும் பொட்டலத்தோட வந்திருக்க? வீட்டுல என்ன உள்நாட்டு கலவரமா? ஏண்டா மச்சி, ஆஃப் நைட்ல ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டியா? சாந்தி முகூர்த்தம். இப்படி சம்பந்தம் இல்லாம கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதான் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஆளு கொண்டு எடுத்து சாப்பிடுங்க. டேய், எனக்கு ஒரு கை போடுறேன். வாழைப்பழம் உருண்டையா இருக்கு. டேய் சின்ன பசங்களா, என்னைக்கு அந்த எடுபட்ட கழுத சாணியோடைய முன்னால நின்னாலும் அன்னைக்கே என்ன பொறுத்த வரையும் அவ மூதேவிடா. என்னதே? டேய், நான் அவ கழுத தாலி கட்டினது அவளை என்ன சொந்தமாக்கிறதுக்கு இல்லடா, எங்க அப்பா அம்மா சொந்தம் எனக்கு நினைக்கிறதுக்காக. என்ன கூப்பிட்டீங்களா? எங்கத்த பாத்ரூம்? முதல்ல பல்லு விளக்கணும். சுந்தரி வெக்கப்பட்டுக்கிட்டு வெளியே வந்துட்டாளா? நீ ஒண்ணு வெக்கத்தை விலைக்கு வாங்கி தந்தா வித்துருவா போல இருக்கு. ஒருவேளை மிஸ்டேக் நம்ம பையன் பேர்ல இருக்குமோ? யாருக்கு தெரியும்? ஏனக்கா என்ன இப்படி இடிஞ்சு போய் உட்காந்துட்டீங்க? காலம்பரம் என் மருமக வெளியே வரும்போது ஒரு கதையே நடக்க போகுதுன்னு சொன்னனே, கதையே நடந்து போச்சுடி. எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி அப்படியே நிக்கிறாளே. துளி வெக்கா இருக்கணும் மேடி, துளி வெக்கம். ஒருவேளை சாந்தி முகூர்த்தமே நடக்கலையே என்னவோ. அடி பொடி விவசாய கட்டவளே, ராத்திரி எல்லாம் அவங்க சிரிச்சுக்கிறதும் பேசிக்கிறதும் ஆடுறதும் பாடுறதும் அப்பா எனக்கு தான் வெக்கமா இருந்துச்சு. அந்த கழுதைக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையாடி, வெக்கம். அக்கா இது பழைய காலம் இல்லக்கா, காலம் மாறி போச்சு. காலம் மாறினா வெக்க வராதா? ஐயோ நான் அதை சொல்லல. முதல்ல இருந்தா வெக்கம் வரும். இது எத்தனாவது ராத்திரியோ என்ன கதையோ, நாம என்னத்த கண்டோம்? சுருவமா? வேலைக்கார சம்பளத்தை மிச்சப்படுத்திட்ட. என்னக்கண்ணா சாப்பிட்டியா? ஆமா, சுருக்கு போயில எவ்வளவு வச்சிருக்க? இது ஒண்ணுதாயா ஆடிட்டு இருக்கு. இந்தையா செத்து போன என் பெரியாத்தா கொடுத்தது. இதையும் ஆடி விட்டுட்டு வந்துரு. 6 வருஷமா யாத்தா மடியிலேயே கட்டி வச்சிருந்தா. வந்த மறுநாள்லயே சுத்தம் பண்ணிட்டியா? 6 வருஷமாவா? அதான் இவ்வளவு லட்சணமா இருக்கு. யோ, சீட் ஆர்டர் தான் ஆடுற. பகல ஆடி தொலைச்சா என்ன? ராத்திரியில ஆடுற. கண்ணு தெரியாம காசெல்லாம் விட்டுட்டு வந்துடுற. யோ, நேரங்களை உன்னை ஏமாத்துறாங்கயா. மிஸ்ஸஸ் வடிவேலு, மிஸ்டர் வடிவேலு டேல சீட்டை விளையாடாம நைட்ல தான் ஏன் விளையாடான்னு உனக்கு தெரியுமா? என்னத்த போய் புரியுறது? பகல்லயே இந்த சுந்தரவதனத்தை பார்க்க சைக்கிள, ராத்திரில வேற இந்த தண்டனை தேவையா? அதான் தப்பிச்சு போயிடுறேன். எத்த மாட்டா கன்னடில உன் முகத்தை பாத்துக்கலையா? போய் பாரு. நான் வரேன். குட் நைட். இந்த ஆளுக்கு இருக்கிற முகத்துக்கு என்ன பழிக்குது? பாரு. சுந்தரி, சுந்தரி, அவன் தான் இல்லையே, ஏன்டி கதவை சாத்திட்டு இருக்க? கொரடி கதவை. அட சுந்தரி,
அதான் தரடி என்ன பண்ணிட்டு இருக்க என்னடி இவ? சுந்தரி அடியே சுந்தரி அதான் தரடி வரேன் கிட்டே கட்டுங்க அத்தை நான் சுந்தரி உள்ள படுத்திருக்காரு. செவரேதி கொடுத்தாரே அவ யாரு? ஏண்டி கெட்ட வேஷம் போடுறதுக்கு எங்க பட்டி பிள்ளைகள் நடிச்ச எம்ஜிஆர் அடியாவே கதவை தர என் பிள்ளைய நான் பாக்கணும் அடிக்காத. ஏப்பா கல்யாணம் ஆகி 2 நாள் கூட ஆகல அதுக்குள்ள ஏப்பா இழுத்து போத்தி படுத்துக்கிட்டு இருக்க? ஏப்பா ஏன் என்னடி இது? எங்கடியாவ எங்காவ வந்து இல்ல வந்து போய் உண்மை சொல்லல கொண்டு விட்டே கொண்டாமா? நீங்களும் கொண்டுட்டு வேங்குறீங்க, அவரும் கொண்டுட்டு வேங்குறாரு. எங்க போயிருக்கான்? என் சுருக்கு பையில இருக்கிற பணத்தெல்லாம் புடிங்கிட்டு சீட்டாட போயிருக்காரு. சீட்டா? அவன் சீட்டெல்லாம் ஆட மாட்டான். ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாரையும் பாத்துட்டு போயிருப்பான். நேத்து எங்க போயிருந்தா? நேத்தும் சீட்டாட தான் போனாரு. அதான் வெக்கப்படல. நீ காலம்பரம் தினம் தினம் வெக்கப்படணும். நீ படத்துக்கு ராசாத்தி ஆத்தா தூங்கிறாரு. சீட்டு ஆறா சீட்டு எங்கடா பையன்? உன் புள்ள அந்த மரத்தடியாண்ட சீட்டாடிட்டு இருக்கான், போய் பாரு. ஆலமரத்து கடையிலையா? வெஞ்சாமரம் வச்சு போட வெஞ்சாமரம். ஏண்டா சீட்டு ஆறா சீட்டு? யாரும் உங்க ஆட்டாடா? உங்க ஆட்டா பாரு. வாடா மச்சான் வா. எனக்கு எப்போ வந்து காடுற ஏடா புள்ள. இந்த குயின்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். குயில அங்க அல்லாடுது, இங்க சீட்டு ஆடுற பசாட்ட பையன. என்னடா இந்த பாரு, சத்தகிதம் போட்ட வேலை இங்க வச்சுக்காத. மரியாதை எந்திரிச்சு வந்தியா? சத்தம் மட்டும் தான் போடுவேன். இல்ல இதாலேயே போடுவேன். என்ன விவரம் இல்லாம பேசுற? கொஞ்சம் கூட பிடிக்காத அவளை கட்டிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் எங்க போய் கொஞ்சிருத? நம்மளால முடியாது போ. மரியாதையா எந்திரிச்சு வந்து சம்சாரம் நடத்தினேன், சாப்பாடு போடுவேன். இல்ல சந்தில நிக்கணும், தள்ளி காசு கூட கொடுக்க மாட்டேன். இந்த பாருமா, சாப்பாட்டுக்கு பயந்து என்னால குடும்பம் நடத்த முடியாது. வாங்க பேசு. நீங்க தான் மொட்டை பசங்க, உங்களுக்கு கல்யாணம் காட்சி ஒண்ணும் கிடையாது. குடும்பஸ்தராச்சே, ஒரு பொண்ணு வயிற்றுல ஏண்டா கொட்டிக்கிறீங்க? அந்த பொண்ணுக்கு வயிறு இருந்தா அதுக்கு நாங்களா பொறுப்பு? காரம் அதிகமா போட்டு பேசுறீங்கடா பேசுறீங்க. உம்புள்ளே அடைக்கவே ஊராம்புள்ளி அடைக்கிறதுக்கு நீ யாரு? எங்க அம்மா இத பாத்துருந்தா ஆஞ்சு விடுவா, ஆஞ்சு உன்ன. பாருமா, நீ உணர்ச்சி வசப்படுறதுல அர்த்தமே இல்ல. அவன் ஆம்பளையாங்கிறதுல அவனுக்கே சந்தேகம். அதனால அச்சப்பட்டு வந்து உட்கார்ந்து இருக்கான். நீ என்னமோ எங்க மேல கோவப்படுறிய? யார பாத்த ஆம்பளையாரு கேட்ட? அடுத்த வாரமே என் பொண்டாட்டி வாந்தி எடுக்கல, என் பேர் வடிவேல் இல்லடா. சீடா, நெக்ஸ்ட் வீக் என் பொண்டாட்டி வாந்திடா. மாமா விடுங்க மாமா, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. ஏ என்ன பிடிக்கலையா? அட நீங்க ஒண்ணுங்க, என் சுருக்கு பை வேற சொல்ல போனது எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். ஒரு 5 டீ போடு மலாயோட. என்னடா எப்போ 6 டீ கேப்பீங்க, இப்ப 5 டீ கேக்குறீங்க? வடிவேல் எங்க காணோம்? அவனுக்கு தான் ஜோடி செய்து விட்டுட்டாங்களே, அவன் இந்த மாதிரி கூட வரமாட்டான். ஏண்டா அவன் என்னடா பண்ணிட்டு இருப்பான் இப்போ? பெருசா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க போறான்? போனவா தோச்சுக்கிட்டு இருப்பான். எங்க அக்கா மக சுந்தரிய கட்டினதும் இல்லாம எனக்கு முன்னாடியே போது கொடுக்கறான். அதான் கல்யாணம் முடிஞ்சு போச்சுல, அப்புறம் அழுவுற? வாயை முடிக்கிட்டு காஜா போடு, எல்லாம் தச்சிரும். தச்சு தச்சாலும் பரவாயில்ல தலைவா, என்னால தோல்வியை ஜீரணிக்க முடியல.
சோடா வாங்கி தரேன் சாப்பிடு. எதுக்கு? ஜீரணம் ஆகிறதுக்கு. ஐயோ என் வயிறு பத்தி எரியுதே. டேய் மச்சான், தெரியாத தரமா அடிச்சிட்டேன், மனசுல வச்சுக்காத என்ன. நீ என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, ஆம்பளையானா போதும். போடா அப்படின்னா போங்கடா. டார்லிங், என் கணக்குல தம்பிக்கு ஒரு ஸ்பெஷல் டீ போடு. என்னடா சர்க்கரையே போட மாட்டாங்களா? கல்யாணம் பண்ணிக்கிட்டா சக்கரை போட மாட்டாங்களா? வீட்டுலதான் சர்க்கரை இருக்கு, அந்த போய் போட்டுக்குவாங்களாம். டேய் டீ எல்லாம் ஒண்ணு வேணாடா, ஒரே தலைவலியா இருக்கு. வீட்டுக்கு போறாங்க சாப்பிட்டுக்கிறேன். முதல்லதான் வீட்டுக்கு போனாதான் தலைவலின்னு சொல்லுவ, இப்போ வீட்டுல இருந்து வந்த உடனே தலைவலின்னு சொல்றியா? ஏன்? கல்யாணம் ஆயிடுச்சுல்ல அவனுக்குடா. ஏய் வீட்டு வரையும் போயிட்டு வந்துடுறேன்டா. தலைவலியா இருந்தா ஏறிட்டாங்களா? வேண்டாம்டா. நீங்க ஏறிட்டாவே. ஏய் தலைவலியா இருக்கு, வீட்டுக்கு போய் டீ சாப்பிட்டு வரேன்னு சொன்னல. ஏய் நான் குடும்பஸ்தன்டா. ஏய் எங்களுக்கும் என்னைக்காவது ஒரு நாள் கல்யாணம் நடக்கும், எங்களுக்கும் தலைவலி வரும், அப்ப நாங்களும் அடிக்கடி வீட்டுக்கு போய் டீயை சாப்பிடுவோம் இல்லடா. என்னடா உன் வேலை வேணா ஒண்ணு வேணையா? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஏண்டா அவங்கிட்ட சக்கரை எங்க இருக்குன்னு சொன்னேன், அவன் வீட்டுல இருக்குன்னு சொன்னேன். சொல்லுவாடா சொல்லுவ. பயங்கரமா தலைவலிக்குது, தலைவலிக்குது தலைவலிக்குது. வாமா தைலம் கொஞ்சம் தேய்ச்சு விடு பாமா, ஒன்னாகவே சேர்ந்து நாம தைலம் தேய்க்கலாமா, ஒன்னாகவே சேர்ந்து நாம தைலம் தேய்க்கலாமா. தலைவலிக்குது. அவ கைவடிய மாவாட்டிட்டு இருக்கா, உங்களுக்கு பாட்டு கேக்குதா? சத்தியமா சொல்றேன், தலைவலி தின்னுது, கொஞ்சம் தைலம் தேய்ச்சி விடுமா. இத பாருங்க, கொஞ்ச நேரம் கூட மாவாட்டுங்க, ஆட்டி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தைலம் தேய்ச்சி விடுறேன். அது வரைக்கும் தலைவலி தாங்காது போல இருக்கு. அப்படின்னா நீங்களே போய் தேய்ச்சுக்கோங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி தைலத்தை நான் தேய்ச்சிக்கிட்டேன், கல்யாணத்துக்கு அப்புறமா நானே தேய்ச்சிக்கணுமா? அப்ப பொண்டாட்டி நீ எதுக்கு இருக்க? தைலத்தை தேய்ச்சி விடு. இப்ப என்னால முடியாது, சித்த புண்ணியத்துக்கு இங்கிட்டு போறீங்களா? இப்ப நீ தைலம் தேய்க்க போறியா இல்லையா? என்னால முடியாது, வேலையில நீங்களே தேய்ச்சுக்கோங்க. நீயே தேய்ச்சி விடு. என்னம்மா என்ன தகராறு? இந்த பாருமா, தலைவலிங்கிறேன், தைலம் தேய்க்க மாட்டேங்கிறா. என்னம்மா இது, பிள்ளைக்கு தலைவலிக்கு தான் தைலம் தேய்ச்சி விடுப்போமா? இவருக்கு நான் தைலம் தேய்ச்சா இங்க யார் மாவாட்டுறது? உங்க மாமா எதுக்காக இருக்காரு, அவர் ஆட்டுவார். நீ போ. ராசா தலை ரொம்ப வலிக்குதா? ஆமாமா, இங்கெல்லாம் சீக்கிரம் போமா. மாமா உளுந்த நல்லா நுங்கு நுங்கு நாட்டுங்க. மருமக வந்ததுக்கு அப்புறமாவது இந்த மாத்தாண்டனுடைய வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஏற்படும் நினைச்சேன். பழைய கதியதான். ஆட்டியா பேசுங்க. சாமி இதை செக்குல போட்டு ஆட்டி இருக்கலாம். அம்சாரம் அம்சாரம். என்னய்யா? கை காலாம் வலிக்குதுமா, ஒரு அமிர்தாஞ்சன் பாட்டில் வாங்கி வை. அப்பா என்ன பைய புனித தலையோட குடு குடுன்னு போய்கிட்டு இருக்கான். மிச்சத்தையும் நீங்களே ஆட்டிடுங்க மாமா. ஏமா கை கால் எல்லாம் ஒரே வசதியா இருக்கு. என்னடா அது, கையில தேய்ச்சி விட்டா கை கால் இல்லாம விழுந்துரும். என்ன ஆச்சு? அம்மா வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன், போய் குளிமா, கை கால் அசதி எல்லாம் போயிடும். போ. ஏண்டே பாப்பாவை ஏன் இந்த நேரத்துல குளிக்க சொல்றேன்? ஆட்டியா நல்லா ஆட்டியா? ஏமா மணி 2 போய் படுத்துக்கமா. இல்ல சார், அவர் வரட்டும். பொழுது விடிஞ்சாலும் அவன் வந்தாதான் தூங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? அப்பா. ஏண்டே இங்க ரொம்ப கொசுக்கடியா இருக்குதே, அங்க எப்படி வசதி? இங்கே இந்த மூட்டை பிடிச்சு புடுங்குது, பேசாம படியா. சரி அதுவே உன்னை கடிக்கிட்டோம்.
அம்மா என்னடா அது? ஒண்ணும் இல்லம்மா. அதுக்கு ஏன்டா இந்த ஆட்டம் ஆடுற? ஒண்ணு இல்ல பாவம் சரி பார்த்து கூட்டிட்டு போ. கூட்டிக்கிட்டு போய் கூடைய போட்டு கமுத்தாமன. இது கலக்கம் இல்லம்மா, கலக்கல். ஏண்டி உருப்பிடுவாங்கிற? இப்ப வந்தெல்லாம் கலைக்கிறவே கலைக்காமா பேசாம படியா. வரமாட்டேங்கிறியே. வேண்டாப்பா, அடிக்காதீங்கப்பா, அடிக்காதீங்க. ஐயோ. சுந்தரி உள்ள படுத்திருக்கான்னா வடிவேலு வெளியே படுத்திருக்கான். போனது மாதிரியா இருந்தா அவ புள்ளைக்கு தாயாக முடியுமா? முடியாது. அவ தாயாகலன்னா இங்க எப்படி தாத்தாக முடியும்? முடியாது. முடியாதுல்ல. எல்லாம் அந்த கிளடுக பண்ற வேலை. அந்த வீட்டுக்கு சுந்தரிய மருமகளாவா கூட்டி போனாங்க, ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரியா கூட்டி போனாங்க. வீரத்தேவர்னு பேரை வச்சுட்டு கொஞ்சம் கூட வீரம் இல்லாம இருக்குங்கல்ல. அடுத்த தடவை வரும்போது சாராயத்தை வாங்கிட்டு வர மாட்டேன், ஒரு சவர கத்தி வாங்கிட்டு வரேன், அதுல மீசையை வலிச்சுக்குங்க. இப்ப என்ன பாருங்க, வீரம் இல்ல, அதனால மீசை இல்ல. சம்பந்தி வெறுங்கையோட போய் எங்க பரம்பரைக்கே பழக்கம் இல்ல. என்னடா ராசிபாளையத்துக்கார பொண்ணை கொடுத்த கையோட கைய இறுக்கி பிடிச்சிட்டானே நினைச்சிட கூடாது பாருங்க. அதான் மொத்தத்தையும் விரிச்சுட்டேன். இத பாருங்க, எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவ இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சாப்பாட்டு செலவு கூட இருக்காது. எல்லாத்தையும் நாங்களே கவனிச்சுக்கிறோம். அவளை கண்ணு கலங்காம பாத்துக்கோங்க, அது போதும். சம்பந்தியம்மா, ஐயா குசுமல பாரிய நீங்களே விலைக்கு வாங்கிட்டீங்க போல இருக்க. பொருளா மட்டும் கொண்டு வந்து கூச்சா பத்தாதும்மா. உங்களுக்கு பேரனை எங்க பையன் தான் கொடுத்தாகணும், ஞாபகம் வச்சுங்க. வாஸ்தவம் தான். அது அங்க சொல்லியா? ஏது சம்பந்தியம்மா பேசுறத பார்த்தா இது இல்லாத இடத்துல பொண்ணு கொடுத்தது மேல வருத்தப்படுற மாதிரி தெரியுது. அம்மா, ஆண்ட புண்ணியத்துல எங்களுக்கு ஒரு குறையும் வராது, நாங்க நல்லபடியா தான் இருக்கோம். என்னென்ன வந்தது வராதுமா வெத்தலை பக்கம் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அட உடுப்புள்ள பாவை இன்னைக்கு அடுப்பு பத்த வச்சிருக்க மாட்டாங்க. இப்பதானே கரிகாயெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிறோம், எடுத்துக்கிட்டு போய் ஏற்பாடு பண்ணுங்கம்மா. அத்தம்மா, இந்த மாதிரி பேசுவீங்கன்னு எங்களுக்கு முதல்லயே தெரியும். அதனால கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்கோம். குத்துக்கறிய வகையா பண்ணி வச்சிருக்கு. ரத்தம் குறிச்சு சம்பந்திக்கு தேவைப்படுமேன்னு மூளையும் வறுத்து வச்சிருக்கிறோம். பேசிட்டே இருக்காதுமா, நேரமாவது சாப்பிடவாமா. ஏண்டி, சனிக்கிழமை அன்னைக்கு கறி சாப்பிட வழக்கம் இல்லைன்னு உனக்கு தெரியாதா? அச்சோ பொய். சனிக்கிழமை அன்னைக்கு நாங்க யாருமே கறி சாப்பிட மாட்டோங்க. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டாண்டி வேணும்னு செஞ்சு வச்சிருக்காங்க. எல்லாம் ஊர்ல போய் கையை நினைச்சுக்கலாம் வாங்க. இப்படி ஏதாவது கோளாறு பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் சைடுல சைவ சாப்பாடு ஏற்பாடு பண்ணிருக்கோம். இலைய போடுங்கடா, வட பாயசத்தை அள்ளி தொட்டுங்கடா. ஐயோ, இன்னைக்கான வாய்க்கு ருச்சியா சாப்பிடலான்னு இருந்தேன், எடுத்துட்டேனே. ஏமா கண்ணா, நீ வாமா சாப்பிடலாம். வேண்டாமா, வாமா. மாமா கூப்பிடுறாங்க. சைவ சாப்பாடு எப்படி இருக்கு? பரவாயில்ல. கல்யாணம் தனக்கு நம்ம வீட்டுல சைவ சாப்பாடு எப்படிங்க? அதை என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா அங்க சொல்றா. ஏன் அவங்களுக்கு தெரியாதா? அவங்கதான் 3 வேளை சொன்னாங்களே. 3 வேளையா நாங்க தினமா? நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏண்டி அம்மா, செத்தப்ப எவ்வளவு டைட்டா இருந்தது, இப்ப ரொம்ப லூஸ் ஆயிடுச்சே. வந்து 1 வாரம் கூட ஆகல,
ரொம்ப இழைச்சு போயிட்டியம்மா. உன் மாமியாக்காரி சோறே போடுறது இல்லையா? நாங்க சோறே போடுறது இல்ல, ஊட்டுத்தான் விடுறது. அடி போங்கடி நீங்களும் உங்க. முன்னாடி கழுத்துல இந்த பாதிரகையை காணோம். ஒருத்ததானே நான் தான் கழுத்து வச்சேன். சரியான விவரம் தெரியாத பொண்ணா இருக்கிய. திடீர்னு நகை காணாம போச்சுன்னா யார் மேல குத்தம் சொல்றது? நாம இருக்கிற இடம் பொருள் ஏவல் அறிஞ்சு தாண்டி நடந்துக்கணும். மாப்பிள்ளைக்கு தான் கை சுத்தம் இல்லைன்னு தெரியும்ல. மாப்பிள்ளைய பத்தி ஏதாவது பேசணும் எனக்கு கெட்ட கோவம் வரும். சும்மா இருமா. ஏமா உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு என்னடா உங்க வீட்டுக்காரர் பல்ல வலிக்கிட்டு எச்சி சட்டையில துப்புனாரு. இன்னைக்கு என்னடா சாம்பார வேட்டியில ஊத்துறீங்க? தெரியாம போட்டு. என்னங்க தெரியாம விட்டுச்சு? பக்கத்துல உங்க புருஷா பாத்துக்காரு, பக்குவமா இலைய பார்த்து ஊத்துறீங்க. சம்பந்தினா அவனை இறக்காரமா வடியில ஊத்துறீங்களே, இது சரியா படல. என்ன சரியா படல? நல்லாவே பட்டிருக்கு. நல்லாவே பட்டிருக்கு. சைவம்னு தெரிஞ்சிருந்து போற விடுறா. ஏய் எல்லாம் எந்திரிங்கடி. இந்த கூறுகட்ட கழுதிங்க சோறே வேணாம். தெரியாம பட்டு போச்சு, அதுக்காக குதிக்கிறிய? கழுதே கழுதே சொன்னேன், கெட்ட கோவம் வராமா. ஏய் என்ன குழந்தைங்கிற? பொம்பளைக்கு முன்னால கைய வாங்குறிய அறிவு இருக்குதா உனக்கு? மூஞ்சி முன்னாடி கை வச்சு பேச நடக்கிறத வேற. எங்க வேணாலும் கைய வச்சு பேச. என்ன பாது? உங்கதான் விவசாயித்தவங்க. நீ புத்தி உள்ள பிள்ளையாச்சா இப்படி எல்லாம் செய்யலாமா? வேணாம். கை நீட்டி அடிக்க குடும்பமா இருக்கு. அப்பா அந்த குடும்பத்துல போய் பொண்ணை கொடுக்க. அப்பா அப்பா என்னம்மா மாமா தெரியாம அடிச்சிட்டாரு, மாமிகாரையும் தெரியாம அடிச்சிருச்சு, புருஷங்காரனும் தெரியாம அடிச்சிட்டாரு. எல்லாத்தையும் மறந்துட்டு மான ரோஷத்தை விட்டுட்டு உள்ள வந்து கை நினைங்கன்னு சொல்றியா? ஏண்டி பெத்த அப்பனை கை நீட்டி அடிச்சுட்டாவ, அதுக்கப்புறமா அங்கேயே நின்னு பேசிட்டு இருக்க நீ? சரி சரி, கட்டில சுகம் கடிச்சு போச்சுல்ல, அதுக்கப்புறம் நாங்களும் மண்ணுக்கு சமம். வீம்புக்கு வீட்டை வித்து கேஸ் நடத்துற குடும்பமா இது? விருந்துக்குன்னு கூப்பிட்டு விவகாரம் பண்ணிட்டானுங்க நாய்ங்க. இந்த பாரு, மானங்கட்ட மருமகளா இந்த வீட்டுல குப்பை கொட்டுறதை விட மதிப்போட நம்ம வீட்டுல வந்து வாழ வைக்காயிரு. இந்த சாதி கட்ட ஜனங்களுக்கு எப்ப வேணும்னு தோணுதோ அப்ப என் காலில் விழுந்து கூப்பிட்டு போட்டோம். இல்ல உங்க அப்ப செத்துட்டான்னு நினைச்சு ஒரு சொம்பு தண்ணி எடுத்து தலையில ஊத்திக்கோ போ. என்ன முடிச்சுட்டு இருக்க? உள்ளவா. நான் எங்க வீட்டுக்கு போறேன். இது அப்பா தான் முட்டாள்தனமா நடந்துக்கிட்டானே, நீ என்ன அறிவிடத்தனமா பேசுற? இந்த பாரு, நீ பார்த்தல நான் ஏதாவது தப்பனா? 1000 தான் இருந்தாலும் எங்க அப்பாவை நீங்க கை நீட்டு அடிக்கலாமா? நீ போலாம். வா ஓடினா நீ வாமா. அவசரப்படாதப்பா, நாளைக்கு தந்துடுறேன். தைக்க கொடுத்து 1 மாசம் ஆச்சு, எப்ப கேட்டாலும் நாளைக்கு தரேன் அறிவிலையா உனக்கு? பொறுமையா இருப்பா. பஞ்சாயத்து போர்டு மெம்பரா என்ன தேர்ந்தெடுத்திருக்கீங்க. கக்கூஸ் பிரச்சனைல இருந்து தண்ணீர் பிரச்சனை வரைக்கும் நான் தான் தீர்த்து வைக்க வேண்டியிருக்கு. மக்கள் பிரச்சனைக்கு அப்புறம் தான் மத்த வேலையெல்லாம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்குள்ள பேண்ட் ஷர்ட் தச்சு தரல உன் மிஷின் வீதிக்கு வந்துடும். ஜாக்கிரதையாயிரு. அந்த பண்டார பயலையும் காணும். ஹலோ, அப்படியே
குடுவாளி மாதிரி குழாய்களா எல்லாம் மாட்டிக்கிட்டு என்ன சமாச்சாரம்? அது ஒண்ணு இல்ல, எங்க அக்கா மக சுந்தரி ஒரு வாரமா ஏன் ஞாபகமாவே இருக்கலாம். சோறு குடிக்கிறது இல்லையா, தண்ணி திங்கிறது இல்லையா. அப்புறம் எங்க அம்மா சொன்னாங்க போய் பாத்துக்கு வாடான்னு. அப்படியே ஒரு லுக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். எப்படி ஏன் தம்பி, அக்கா பொண்ணை பாக்கணும்னு ஆசையோட போறீங்களா? கையில ஏதாவது கொண்டு போறீங்களா? கையில ஏதாவது கொண்டு வரணுமா? மண்டையிலயும் ஒண்ணும் இல்ல, மூஞ்சிலயும் ஒண்ணும் இல்ல, கையிலயும் ஒண்ணும் இல்லைன்னா உன்னை எவ்வளவு மதிப்பாளா? உனக்கெல்லாம் எதுக்குடா கல்யாணம்? ஓடா, கையில ஏதாவது கொண்டு போமா? அந்த கோழி யார் வீட்டு சொந்த கோழி. நீ ஏன் அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க? கையால் விட்டு உள்ள போ. பரவாயில்லம்மா, புருஷன் வீட்லயும் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு தானே இருந்த. புதுசா என்ன? அக்கா ஏக்கா இப்படி சும்மா இழைச்சு போயிட்ட? சுந்தரி சௌக்கியமா? வேற நேரத்துக்கு சாப்பிடுக்கா. சுந்தரி சௌக்கியமா? ஏக்கா இப்படி கருத்து போயிட்ட? அறுத்து போயிட்டேனா? சுந்தரி சௌக்கியமா? எங்க டேய், அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இங்க வராதன்னு உன்னை எத்தனை தடவை சொல்லிருக்கேன். உன்னை என் தம்பின்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்கடா. அவங்கள நம்ப வைக்கிறதுக்காக நான் இங்க வரல. இது மாரியாத்தா கோயிலுக்கு நேர்ந்து விட்ட கோழி, இத போய் அக்காட்ட கொடுத்து போடான்னு அம்மா சொன்னான். சுந்தரி வேண்டா, குடுத்துட்டல, கிளம்பு. அது எப்படி கிளம்புறது? அக்காவுக்கு உரிக்க தெரியாது, நீ இருந்து உரிச்சு கொடுத்து போடான்னு அம்மா சொன்னான். அப்ப இருந்து உரிச்சு குடுத்துட்டு போ. அது எப்படி உரிச்சு கொடுத்துட்டு உடனே கிளம்ப முடியும்? அக்கா குழம்பு நல்லா வைப்பா, இருந்து ஒரு துண்டு கறி வாங்கிட்டு வாடான்னு அம்மா சொன்னான். நான் குழம்பு வைக்கிற வரைக்கும் நீங்க இருந்தேன்னா என்ன குழப்பிடுவே. கிளம்பு. அதெல்லாம் முடியாது. நான் சுந்தரி கூட இருந்து கூட மாட வேலை செய்ய போறேன். ஐ ஹெல்ப் யூ, ஐ ஹெல்ப் யூ சுந்தரி. வாக்கிய தம்பி, காப்பாத்து, காப்பாத்துக்கிட்டே. ஐயா விட்டுட்டு போயிட்டாலே, அதுல இப்படி விட்டுட்டு போனா நான் எப்படி வருவேன்? பெத்தவதான் பெருசுன்னு பொச்சி வச்சுக்கிட்டு போயிட்டா, இத போய் பெருசா எடுத்துக்கிறீங்க. கூட போயிட்டு மாடா, பிறந்ததுல இருந்து உன் கூடவா இருந்தா? நீ 10 நாள் சொந்தம், இதுக்கு போய் பெருசா எடுத்துக்கிறீங்க. அந்த 10 நாள் தான்டா இவன் மனுஷனா வாழ்ந்தது. சரடுங்க சொல்லி சின்ன சுந்தரி வீட்டு விட்டு வந்து நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? டேய் வாய மூடுறா. நானா போக சொன்னேன், அவளே போன. நேத்து வந்தவளுக்காக பெத்த வளர்ந்த தாய் தகவலை பதச்சிக்க சொல்றியா? வீட்டுல இருக்கிற நாய் அவளுக்கு அவ்வளவு திமிர்னா நான் வீதி சுத்துற நாய். எனக்கு எவ்வளவு இருக்கணும்? போடா. நீங்க வீட்டுல இருக்கிற பொண்டாட்டிய வேலைக்கார நினைக்கிறீங்க, ஆனா அவ ஆண்டவனா பார்த்து அனுப்புற 2வது தாயிடா. ஏய், பிள்ளைக்காக பெத்தவ தானே பட்டினி கிடப்பா, அதுக்கப்புறம் புருஷனுக்காக பொண்டாட்டி தான் பட்டினி கிடப்பா. டேய், பெத்தவ கூட புள்ளைய 10 மாசம் தான் வயித்துல சுமக்கிறா, ஆனா கட்டிக்கிட்டவ காலம் பூரா நெஞ்சில சுமப்பா. அது கொண்டு போகணும். தெரியல. தெரியுமா சவிக்கமா? இருக்கப்பா. எங்கிட்ட போற? அக்கா வீட்டுக்கு. சுந்தரி, அக்கா மகா சுந்தரி. ஓ, இங்க இருக்கியா? இல்லம்மா சவிக்கமா? சுந்தரி, அனுமாமா நான் ஒருத்தர் இருக்கும் போது என்ன விட்டுட்டு இன்னொருத்தனை கட்டிட்டு அவசரப்படுறியே, எல்லாம் நீ செய்யற வேலை. ஏய், இந்த அழகு மூஞ்சி வச்சுக்கிட்டு அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இங்க வராதேன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். மானத்தை வாங்குறதுக்கே வந்திருக்கோம். அதுக்கும் நீங்க வரல. நம்ம வீட்டுல புடமைய காய்ச்சிருச்சு, முதல் காய் அக்காட்ட கொடுத்து வாடான்னு அம்மா சொன்னான். உள்ளங்காயா? இது 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 பாவக்கா பாவக்கா பாவக்காயா? ஏதோ ஒரு காய் திங்க வேண்டியதானே. நம்ம வீட்டுல முதல் காய் காய்ச்சிருக்கு, நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்கிய? அம்மா உங்களை எவனோ கூப்பிடான்.
செருப்பால் அடிப்பேன். செருப்பால் எடுத்தாங்க போயிருயா எடுத்துறேன். உன் வீட்டுக்காயா? வாட் யூ மீன்? ஐடியா கொடுத்த பாவத்துக்கு அன்னைக்கு என் வீட்டு கோழி அமுக்குறேன், இன்னைக்கு என் வீட்டு புதுசு அமைச்சிருக்கேன். ஆசையோட அக்கா மகளை பாக்குறதுக்கு அடுத்த வீட்டு பொருள் தான் கிடைச்சதா? ஏண்டா வெளியில வந்து காசு கொடுத்த அது ஒண்ணு இல்ல, என் சிலையுதேன் இல்லடா. ஆக அது வீட்டுக்காயா? ஆமாங்க. அப்போ எங்க மாமா வந்து உங்க வீட்டுல திருடிச்சுன்னு சொல்றீங்களா? ஆமா. அதற்கு என்ன சாட்சி? என்ன சாட்சியா? தெருவே சாட்சி, இந்த கொடியே சாட்சி. நீ இழுத்த இழுவையில இதர குடிசையே சாஞ்சு. திருட்டு ராஸ்கோ. ஆமா, ஒரு சின்ன குடிசை மேல பெரிய பெரிய பூசணிக்காய காய்ச்சிருந்தது. எங்க பாரந்தாங்காம குடிசை விழுந்துருமோன்னு ஒன்னு எடுத்து வந்தேன். தப்பா மாமா? மாமாவா? மாமாக்கு உறவுக்கு வந்த ஐயோ, மாமா. அக்கா. ஐயோ, இப்படி சொல்லி அடிக்கிறாரு. ஐயோ, அக்கா. பைத்த பெறட்டதுன்னு சொன்னா பைத்தியர் வீட்டுக்கு கூட்டிட்டு போன 4 மாசமா இருக்கான்னு சொல்றாரு. ஏண்டி காதம் வச்ச மாதிரி கலக்குமா? எப்படி எப்படி மாமா, சுந்தரி எனக்கு கட்டி கொடுக்கறதுக்காக நான் எந்த வருத்தமும் படல. என்ன மாமா? துப்புனும் தோணுச்சு. உனக்கு எனக்கு ஆகாதுன்னு சொல்லி கட்டின பொண்டாட்டிய பெத்தவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டா ஒரு புருஷன்காரன் இருக்கணும். ஆம்பளைக்கு அழகா அடக்க ஒடக்கமா வீட்டோட இருக்கணும். இல்லையே, இருக்க மாட்டேங்கிறானே. 10 மைல் கஷ்டப்பட்டு சைக்கிள் மிஸ் வந்து நம்ம சுந்தரி அந்த வடிவேலு போய் பாக்குறான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்பா ஆத்தாளுக்காக சண்டை போட்டுக்கிட்டாலும் பொண்டாட்டி மேல அக்கறை இருக்குதுன்னு அர்த்தம். நீ போட்டு விளக்குனா ஆழ்ச்சம்பு கூட பளிச்சுன்னு ஆயிடும். ஆனா உன் மரமண்டை அப்படியே இருக்கே. அப்படிங்கிற? ஆமா. ஏமாமா, ஒரு புருஷ பொண்டாட்டி கரும்பு தோட்டத்துல கசா முசான்னு பேசினா அதுக்கு என்ன அர்த்தம்? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரியம் வளரும். ஐயோ, குழந்தைதான் வளரும். வாழ்க்கப்பட்டவனால அவ வாந்தி எடுத்தா அதுல என்னடா தப்பு? உங்களுக்கு அறிவில்லைன்னு சொன்னா மட்டும் கோவம் பொத்துக்கிட்டு வருது. பின்ன என்ன? வாழாவட்டி வந்த இடத்துல அவ வகுத்துல குழந்தை எப்படி வந்ததுன்னு கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அப்பா வீட்டுக்கு வந்த இடத்துல அவ யாரால அம்மானா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்ல போறீங்க? கேட்பாங்களா? கேட்பாங்க கேட்பாங்க கேட்பாங்க. கேட்கட்டும்னு சொல்லித்தான் உங்க சம்மந்திகாரி சேவ கோழிய கொட்டை கோழிக்கு அனுப்பியிருக்காங்க. கொக்கரக்கோ கொக்கரக்கோ சேவலே கொந்தளிக்கும் மஞ்சிலே கொந்தளிக்கும் மஞ்சிலே கொக்கரக்கோ கொக்கரக்கோ கொக்கரக்கோ. கொட்டை மாமா, நேர கடைக்கு போய் சீல் எடுக்காத ஒரு பாட்டில் எடுத்துட்டு வாடா. இப்படி உங்களுக்கு சங்கடம் வந்தா சாராயம் கேட்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் ரெடியா கொண்டாந்துருக்கேன். ஊருக்கா? இந்த இருக்கேன். அவனுக்கு 2 கால் இருந்தாடா இனிமே இந்த ஊருக்குள்ள வருவான். மாம் மாம். ஏய், நீங்க குடிக்கிறது எங்க மாமா கடை சாராயம் குடிச்சிட்டு படுத்துக்கிறதுக்கு இல்ல. நல்லா சொல்றேன் கேட்டுக்கங்க. அந்த வடிவேலு பையன் இனிமே ஊருக்குள்ள வரக்கூடாது. அப்படி வந்தான்னா அவன் காலுகை இருக்க கூடாது. இல்ல உங்க காலுகை இருக்காது. 2ல எதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க.
மாமனாரு என்னப்பா உன் மக கழுத்துல தாலி போனா கூட பரவாயில்ல, மருமகன் சாவணும்னு ஆசைப்படுறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? ஆளு வச்சு அடிக்கிறியா? ஆளு நீ ஒருத்தனுக்கு ஒருத்திக்கு பிறந்தவனா இருந்தா, சுத்தமான ஆம்பளையா இருந்தா, ஒத்தைக்கு ஒத்தவா பொண்ணு உன் பொண்டாட்டி கழுத்துல தாலி போகணும், இல்ல உன் பொண்ணு கழுத்துல தாலி போகணும். ரெண்டுல ஒண்ணு பார்த்தலாம் வாயா. மாமனார் அடிச்சுட்டா பிரச்சனை எல்லாம் சரியா போயிருமா? சாமி சாமி, இந்த வீட்டுல உனக்கு இருக்கிற சொந்தமே உன் பொண்டாட்டி தான். அப்ப நான் பெருசுன்னு சொல்லிட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்க உன் பொண்டாட்டி. நீ தான் முக்கியமா வர சொல்லு, சண்டை கூட்டுப்பா. அதை விட்டுட்டு அவரோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கியா? கட்டின பொண்டாட்டியே கைக்குள்ள போட முடியல, இங்க வந்து கால் கால் கத்தி என்ன பிரயோசனம்? 4 பேர் வேடிக்கை பாக்குற கூத்தாடிதான். ஆனா என் மனசுல பட்டதை சொல்றேன், கல்யாணம்னு ஆயி போச்சுன்னா அப்ப நான் தலை அப்புறம் தான். உங்களுக்கு புரியணும், அதுக்கும் புரியணும். புரியாம தான் அடிச்சுக்கிறீங்க. சுந்தரி, உன்னை தொட்டு தாலி கட்டின புருஷன் நான் கூப்பிடுறேன். நான் தான் முக்கியம்னா 3 இடத்துக்குள்ள நீ வீட்டை விட்டு வெளியே வரணும். இல்ல எனக்கும் நான் கட்ட அந்த 3 முடிச்சுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. 1 2 3. எங்கயா மொத்தமா புறப்பட்டீங்க? என் மருமக பொண்ணு அவங்க அம்மா வீட்டுல வழக்காப்பு நடத்தி அழைச்சிட்டு போறாங்க. இந்த விருந்துக்கு உங்களை கூப்பிடலன்னு நீங்க வருத்தப்படாதீங்க. ஏன்னா உங்க வீட்டுல ஒரு பொண்ணு வாழாவட்டியா இருந்துகிட்டு இருக்கு. இந்த விருந்துக்கு உங்களை கூப்பிட்டு உங்க மனசை புண்படுத்த வேண்டாங்கிறதுக்காக கூப்பிடல. என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்ப நான் வரட்டுங்களா? சுந்தரி, அந்த கழுதைங்க வீட்டுக்கு நாங்க வந்து உனக்கு வளகாப்பு நடத்தி கூட்டு வரல, நீ ஒன்னும் கவலையே படாத. அதை இங்க நடத்திடுவோம்.
கைக்கு கை 12 சவரன் வளையல் போடுற, 10,000 பேருக்கு சோறு போட்டு அசத்திடுற. என்ன சந்தோஷம் தானே? அந்த வீட்டுல எனக்கு வாழ்க்கை கிடைக்காத போது இந்த வீட்டுல வளையல் கிடைச்சு எனக்கு என்னப்பா சந்தோஷம். ஏண்டி அவனை கட்டிக்கிட்டவா குத்துக்கல்லு மாதிரி உயிரோட இருக்கும்போது மறு கல்யாணத்தை பத்தி பேசுறியே, நாளைக்கு பஞ்சாயத்து பைசல்னு போனா ஒத்துக்குவாங்களா? அவங்க என்னையா ஒத்துக்கிறது? பாலாவட்டியா இங்க இருந்து போனவளுக்கு பாந்தி என்ன பாந்தி, உள்ள எங்க இருந்து வந்ததுன்னு நான் ஒரு வார்த்தை கேட்டேன்னு வச்சுக்க, அந்த ராஜபாளையமே நாரும், அந்த நாட்டத்துல அந்த குடும்பமே பாந்தி எடுக்கும். ஓஹோ, இப்படி ஒரு பாயிண்ட் வச்சிருக்கிறியா நீ? சரி சரி, பையன் வரான், இது விஷயமா அவனை நீயே தட்டிப்பார். ஏன் நீ கேட்க மாட்டியோ? அவன் என்ன தட்டிட்டான்னா? அம்மா ரொம்ப பசிக்குது, சாப்பாடு போடு. என்ன பத்த ராசா, நீ இன்னும் சாப்பிடலையா? ஏ ராசா, உனக்குன்னு வந்தவ ஒழுங்கா இருந்தா நீ ஏன் என்ன சாப்பாடு போட சொல்ல போற? ஐயா மணி என்னாச்சு? 13. 3. என்ன பத்த ராசா, இவ்வளவு பசி வச்சுக்கிட்டு ஏன் இன்னும் சாப்பிடாமையே இருக்க? நீ கொட்டல, அதனால அவன் கொட்டிக்கல. நீ கம்மு இருயா. ஒழுங்கா ஒரே ஒரு நாள் சம்மந்திக்கு சாப்பாடு போட முடியல, அதனால நான் வருஷம் பூரா பண்ணி கிடக்குறேன். ஓ, ஏதாவது சாப்பிட கொண்டு வா. போறேன். நம்ம பையன் 7 வேளைக்கு சாப்பிடணும்ல, வேற ஒரு கல்யாணத்தை பண்ணிடுவோமா? இதுக்கு வீணா விஷப்படுத்த பேசாம சக்குன்னு ஒரு சமயக்காரிய வச்சுக்கோமே. அடி வாங்க. வயசுல வெத்தனை எது கல்யாணம்? அவளையும் வாழ வெட்டியாக்குவா? சம்பந்திக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு ஏமா ஏன் சம்சாரத்தை சாகடிக்கிறீங்க? போய் சமாதானம் பேசி என் சுந்தரியை கூட்டிட்டு வா. டேய், பரம்பரை கௌரவத்தை பழைய செருப்பார அடிச்சுட்டியாடா பாவி. நான் போய் அவங்கிட்ட சமாதானம் பேசவா? ஏய், பெத்த புள்ள வீணா போனாலும் பரவாயில்ல, புடிச்ச புடிய விட மாட்டேன்னு கெட்டா இருக்கா அந்த கருவாய. அவனுக்கே இந்த நேரத்துல இவ்வளவு திமிர் இருந்தா உன்னை பெத்த ஆத்தா சிங்காரி எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும், என் புருஷனுக்கு எவ்வளவு வீம் இருக்கும். ஏன் பேச உட்காந்துக்க சொன்னையா? என்ன எங்க பேச விட்ட? இதோ ஏல அவங்க அப்பா கிடக்குறான்டா, அந்த கழுதைக்கு புத்தி வேணும். பாரு, நான் வேற ரூட்ல சாப்பிட்டாவே பேசுறேன். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவளுக்கும் அவளை பெத்தவங்களுக்கும் உள்ள சம்பந்தம் கனிஞ்ச கனிக்கும் காம்புக்கு உள்ள சம்பந்தம் மாதிரி. எப்படி நான் மரத்திலேயே தான் தொங்கிக்கிட்டு இருப்பேன், அந்த கனி வீணா அடம் பிடிச்சதுன்னா ஒரு நாள் அது வெம்பி கீழே விழுந்துடும். பாரு, சமாதானங்கிற பேர்ல அந்த கருவாயன் கால்ல கண்டிப்பா நான் விழவே மாட்டேன். ஏன்னா மானத்தை முதலாவதாகவும் மரியாதையை 2வதாகவும் கத்துக்கிட்ட வேண்டானா. உங்களுக்கு மான மரியாதை முக்கியம், மகன் மேல அக்கறையே இல்ல. எனக்கான அக்கறை இல்ல. இந்த கதை போனா இன்னொரு கதை, சந்தையில வேற பொண்ணா இல்ல. அம்மா, கல்யாணங்கிறது வியாபாரம் இல்ல, விதி. அனுபவிச்சுதான். என்ன இவன் தத்துவம் பேசி குழப்பிட்டு போறான்? அவன்கிட்ட ஒழுங்கா பேசல, அப்புறம் தானே பேசல, அவன் அப்படித்தான் போவான். சுருக்கமா சொன்ன, நான் பேசியிருக்கவே கூடாது. செத்தலையை துப்பிட்டு விவகாரத்துல மாட்டிக்கிட்டேன். நிஜமாவடா சொல்றேன்? சொல்றா. ஆமா, வடிவேலுக்கு மறு கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணிட்டாங்க. பொண்ணு ஒரு சேத்தனூர், அந்த பொண்ணுக்கு செவ்வாய் தோசை இருக்குன்னு சொன்னாங்க, பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க. தன்னோட இருக்கும் இருக்கட்டும் சொல்லிட்டாங்க. வர 12ஆம் தேதி பூத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க மாமா. வாயும் வயிறுமா இருக்கிறா. இந்த நிலைமையில அவனுக்கு கல்யாணமா? அந்த பரதேசி பசங்க காலையா விழுவேன். அவனுக்கு கால நம்ம ஏன் விழுகணும்? உங்களுக்கு என்ன மானம் இல்லையா, ரோசம் இல்லையா? பழிக்கு பழி வாங்கணும், பழிக்கு பழி வாங்கணும். என்னடா சொல்ற? அவங்க வடிவேலுக்கு எப்படி 2ஆம் தரம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம சுந்தரிக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கணும். நான் வேணா சுந்தரிக்கு வாழ்க்கை கொடுக்க தயாரா இருக்கேன். மரியாதை எந்திரிச்சு போடுது. கேட்டக்கருவாயா, பாலாவட்டியார பொண்ணுக்கு நான் வாக்கப்படலாம்னா என்னை அரவலாடத்தை விட்ட வர எங்க ஊரை பக்கவா உன்னை கல்ல எடுத்து அடிச்சுட்டு ஓடிடுறேன். என் பொண்ணு வாழா வெட்டியா இருக்கும் போது அவன் 2ஆம் தாரம் கட்டிக்கிறானா?
என் பொண்ணு தாலி அருந்தாலும் பரவாயில்ல, அவன் இன்னொருத்தி கழுத்துல தாலிய கட்டக்கூடாது. அவனை க்ளோஸ் பண்ணிடுங்கடா. ஏமா, இது பயிருக்கு தெளிக்கிற விஷம் இருந்தாச்ச, இது ஏன் நடு வீட்டுக்குள்ள இருக்கு? அதான் காலையில பழைய பாத்திரக்காரன் வந்தான், எல்லாத்தையும் எடுத்து போட்டோம். ஏதோ 1-2 மிச்சம் இருக்கும். உங்களுக்கு எல்லாம் ஏதாவது அறிவு இருக்கா? விஷ பாட்டில நடு வீட்டுல வச்சிருக்கீங்களா? வாங்க சாப்பிடலாம். செருப்பாடி நோவு கோழி முண்டா உள்ள இருந்துகிட்ட பதில் சொல்லிட்டு இருக்கா. ஏமா சுந்தரி, நீ ஏதாவது சாப்பிட்டேமா? சாப்பிட்டுட்டேன். இந்தா, உன் சந்தோஷத்தை கெடுக்க ஒரு சக்களத்தி வந்துடுவாளே என்ற சந்தேகத்துல நீ வயிற்றுக்கு வஞ்சகம் பண்ணிடாத. எப்போதும் போல சாப்பிட்டு சந்தோஷமா இரு. சந்தோஷமா? அப்படின்னா என்னப்பா? எங்க ஆத்தா மடியில இருந்தப்போ நான் சந்தோஷமா தான் இருந்தேன். ஆனா எங்க அப்பா வீடே கதின்னு கடந்த பாருங்க. அப்பதான் வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ, நான் உங்களை தப்பா சொல்லல. உங்க கோவம் உங்களுக்கு முக்கியம், என் வீட்டுக்காரருக்கு அவர் சந்தோஷம் முக்கியம். இதுக்கு சுந்தரி என்ன பண்ண முடியும்? நேற்று நான் கழுத்த மேட்ல உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன். பக்கத்து விட்டு பார்வதி பாட்டி வந்து, சுந்தரி நீ ஏண்டி அழுகுற? ஆண்டவன் தான் உன் தலையெழுத்த தாறுமாறா எழுதிட்டானேன்னு சொன்னாங்க. ஆண்டவன் எப்படி நம்ம தலையெழுத்து தாறுமாறா எழுத முடியும்னு யோசிச்சு பார்த்தேன். ஆனா அவங்க சொன்னது கரெக்டுப்பா. பெத்தவங்க தானே தெய்வம். அதான் என் தலையெழுத்த நீங்க தாறுமாறா எழுதிட்டீங்க. ஆனா இனிமே நீங்க யாரும் என் தலையெழுத்த மாத்த முடியாதுப்பா. ஏன்னா நானே எழுதிட்டேன். வடிவேலு, வடிவேலு, உன் பொண்டாடி விஷம் குடிச்சுட்டான்னு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்கடா.
பிடிவாதத்தை முதல்ல கொஞ்சம் மூட்டை கட்டிவி. உங்களுக்கு உங்க புள்ள முக்கியமா தெரிஞ்சது, அவங்களுக்கு அவங்க பொண்ணு முக்கியமா தெரிஞ்சது. ஆனா உங்க யாருக்காவது என் வாழ்க்கை முக்கியமா தெரிஞ்சுதா, என் சந்தோஷம் முக்கியமா தெரிஞ்சுதா? மருமகன் செத்தாலும் பரவாயில்ல, தன் மரியாதையை காப்பாத்திக்கணும்னு நினைக்கிற மாமனார். வீட்டுக்கு வந்த மருமகன் செத்தாலும் பரவாயில்ல, தன் வீம்பு குறையக்கூடாதுன்னு நினைக்கிற மாமியார். இந்த காட்டு மிராண்டி கூட்டத்துக்கு நடுவுல நாங்க கணவன் மனைவியா வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? அவ உயிருக்கு ஏதாவது ஆபத்துன்னா அதுக்கு காரணமே நீங்க தான். அதுக்கப்புறம் நீங்க யாரும் உயிரோடு இருக்க முடியாது. எல்லாரையும் வெட்பதச்சிட்டு நான் ஜெயிலுக்கு போறேன். ஜாக்கிரதை. தம்பி, தாயும் குழந்தையும் சுகமா இருக்காங்க, போய் பாரு. உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. நான் என்ன சொன்னேன்? ஒண்ணு பேரம் பரப்பா இல்லாங்காட்டி பேத்தி பரப்பான்னு சொன்னேன்ல. நான் எங்க சொன்னேன்? நானும் அதே தான் சொன்னேன். என்கிட்ட கொடுங்க. குழந்தை கொடுங்க. அண்ணே நல்ல வேலை, குழந்தை உன்ன மாதிரி இல்லாம நல்லா அழகா இருக்கு.